SSR சத்யா பிக்சர்ஸ் சார்பாக சிறப்பான முறையில் சிறப்புமிக்க தேசிய தலைவர் என்ற தேவர் பெருமான் அவர்களின் வாழ்க்கை வரலாறை சிறப்பான முறையில் எடுக்க உறுதுணையாக இருந்த படக்குழுவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பத்திரிகை நண்பர்களையும் வருபவர்களையும் வரவேற்று மேலும் திரளாக வந்துள்ள அனைவரையும் வருபவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நடிகர் மற்றும் சிறப்புமிக்க தோற்றத்தில் தேவர் தோற்றத்தில் நடித்து தேவரையாக்கு பெருமை சேர்த்த அன்பு நண்பர் பஷீர் அவர்களையும் அண்ணன் கலைப்புலி தான அண்ணன் அவர்களையும் அக்கா கௌதமி ஆக்டர் தலைமை கழக பேச்சாளர் அக்கா அவர்களையும் அண்ணன் உதயகுமார் அவர்களையும் பேரரசு அவர்களையும் மோகன்ஜி அவர்களையும் எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அண்ணன் விஜயகுமார் அண்ணன் அவர்களையும் அவர்களையும் இந்த தேவர் தேசிய தலைவர் படத்தை எந்த ஒரு பிழைத்திருத்தமும் இல்லாமல் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் நவமணி அண்ணன் அவர்களையும் மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள பாடலாசிரியர் அன்பு நண்பர் சிநேகன் அவர்களையும் அனைத்திற்கும் மேலாக அன்பு நண்பர் RK சுரேஷ் அண்ணன் அவர்களையும் அண்ணன் பின்னாடி எனக்கு தெரியாது போயிடுச்சு என்னுடைய பாசமிகு சகோதரர் மூர்த்தி தேவர் அவர்களையும் நேதாஜியாக நடித்த அன்பு நண்பர் சக்தி அட்வொகேட் சிறப்பாக ஹைகோர்ட் முதல் சுப்ரீம் கோர்ட் வரை வழக்கை துரிதமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் இவர் நேதாஜியாக இந்த படத்தில் நேதாஜியாக நடித்தவர் தான் நம்ம சத்யகுமார். இதற்கு இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் வெளியிலிருந்து இறக்குமதி ஒருத்தர் பண்ணோம் மும்பையில இருந்து. ஆனா அவர் வந்து மிகுந்த ஒரு பொருட்செலவு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாரு. ஆனா வந்து அன்பு நண்பர் சத்யகுமார் அட்வொகேட் வந்து அவரா வருவாரு, அவரே ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துருவாரு காட்டிட்டு அழகான முறையில் சிறப்பான முறையில், அதாவது எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எந்த பகுதியில் இங்க ஷூட் வந்து சிவகங்கை, அதுபோல தேனி, அதுபோல காஞ்சிபுரம், அதுபோல எந்த பகுதிக்கும் வந்து சிறப்பாக நடிச்சு கொடுத்து போனாரு. அவரை பிடிச்சி அவரை வந்து காமிச்சவர் அன்பு நண்பர் பஷீர் தான். அது ஆமா. அதே போல இதுல அதே போல ஆப்புநாட்டு மரவர் சங்க தலைவர் அன்பு நண்பர் டாக்டர் ராம்குமார்ஜி அவர்களை வருகிறவரை வரவேற்கிறோம். அதே போல அன்பு நண்பர் SSR கண்ணன், அவர் வந்து அவருடைய அப்பாவுடைய SSR அவருடைய வேடத்திலே நடித்த அன்பு நண்பர் SSR கண்ணன் ராமுதேவர் அவர்களையும் வேங்கைகள் வீரா பசுமன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தலைவர் அவர்களையும் மற்றும் அன்பு நண்பர் மாதேஸ்வரன் அவர்களையும்
ஆர் சர்மா அவர்களையும், நிகழ்ச்சிக்கு அதற்கு மேலாக வைரதேவர் அவர்களையும், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக வழிநடத்தி செல்லும் அன்பு நண்பர் பழனிவேல் அண்ணன் அவர்களுக்கும், அதே போல மந்திரமூர்த்தி அவர்களையும், அதே போல எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ரத்னவேல் பாண்டியன் சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை வடிவமைத்துக் கொடுத்த அன்பு நண்பர் அவர்களுக்கும், அனைத்திற்கும் மேலாக என்னுடைய சகோதரி பஷீர் அக்கா அவர்களையும், இந்த திரைக்கதை வசனத்தை, கதை வந்து ஐயாவுடையது, இயக்கம் டைரக்டர் அன்பு அண்ணன் அரவிந்த்ராஜ் டிஎஃப்டி, உண்மைகள் முருகன் மகன், அதுபோல பல்வேறு படங்களை இயக்கி சிறப்பான ஒரு 15 நம்முடைய 90 கிட்ஸ் அதுபோல சொல்ற அந்த காலத்துல வந்து அனைவரும் பேசும் போடும் ஒரு டைரக்டரா இருந்தாரு. இப்போ வந்து பல்வேறு படங்களில் நடித்து இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த படத்தை எந்த ஒரு பிழை இல்லாமல் அன்பு பத்திரிகை நண்பர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் இந்த படத்தை வந்து ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு, ஏஆர் பெருமாள் தேவர் ஐயா அவருடைய புத்தகத்தை தழுவியும், அதே போல ஆராய்ச்சியாளர் நவமணி அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் அண்ணன் அண்ணன் டைரக்டர் அரவிந்த்ராஜ் சார் வந்துட்டு எந்த ஒரு பிழை இல்லாமல், அதாவது இந்த படம் வந்து யூஸ் சான்றிதழ் பெற்றிருக்கு என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு கட்டும் இல்லை, எந்த ஒரு கட்டும் இல்லாம யூஸ் சான்றிதழ் பெற்றிருக்குது. எல்லா இடத்துலயும் ஐயோ தேவர் படமா ஏதாவது கான்ட்ரவர்சி இருக்கும் அது இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில சும்மா பேச்சுவார்த்தை பேசுறது, இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சது ஐயா டைரக்டர் ஐயா தான். அதாவது என்ன இருக்கோ ஆஸ் பர் ரெக்கார்டு அந்த நாவல் புத்தகத்தை தவியும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் முற்காலத்தில் என்ன 1957 என்ன ஜட்ஜ்மெண்ட் என்னென்ன இருந்ததோ அதுல இருக்கிறது தத்துவமா. அதாவது நீங்க சாங் பார்த்துருப்பீங்க, ட்ரீசர் பார்த்துருப்பீங்க. மிக சிறப்பான முறையில் இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கும் ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு படமாக இது இயக்கப்பட்டுள்ளது. இதுல வந்து எந்த ஒரு காட்சிகளும் மிகைப்படுத்தவே கிடையாது. அனைத்து காட்சிகளுமே நடந்தவைகளே எதுவும் சித்தரிக்காமல் செதுக்கப்பட்ட ஒரு காவியம் தொகுப்பு தான் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய சித்தர் ஐயாவுடைய தேசிய தலைவர் தேவர் பெருமான். அதாவது தேவர் பெருமான் நாங்க தேசிய தலைவர் நினைச்சோம், தேவர் பெருமான் சொல்லிட்டு ஐயா இளையராஜா ஐயா அவர் வந்து நான் உங்களுக்கு சொன்னனே என்ன டைட்டில் மாத்தலையா, நாங்க இல்ல வச்சாச்சு தேசிய தலைவர் ஐயா வந்து மறைக்கப்பட்ட வரலாறு. அவர் வந்து ஒரு ஜாதிய தலைவரை காமிக்காம ஒரு தேசிய தலைவரை காமிக்கலன்றதுக்கு காரணத்துக்காக அவர் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் அவர் தலைவர் அல்ல, அனைவருக்குமான தலைவர் என்பதை காண்பிக்கும் வகையில் நிரூபிக்கும் வகையில் உண்மைத்தன்மையை கொண்டு வரும் வகையில இந்த படம் முழுக்க முழுக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே போல ஐயா அவர்கள் வந்து எந்தெந்த யார் அவரோட பயணித்தார், நேதாஜி ஐயா கூட நட்பு வைத்து அவரை இயக்கங்கள் தொடங்கி பத்திரிகைகளை நடத்தி, அதுபோல பல்வேறு நிகழ்ச்சிகள் மக்களுக்கு செய்த பொது தொண்டுகள், பல்வேறு கிராமங்கள் அவருடைய சொத்துக்கள் எத்தனையோ கிராம சொத்துக்களை வந்து பலதரப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுத்தார் என்பதை கதையாகவும், அதே போல அவர் வாழ்க்கையில் வாழ்ந்த எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர் எதையும் மக்களுக்காகவே மட்டும் வாழ்ந்தார், மக்களுக்காகவே சிறை சென்றார். பல ஆண்டுகள் அதிகப்படியாக சிறை சென்ற தலைவர்களும் ஐயா ஒருவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து தரப்பட்ட மக்களுக்காக தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வரும் தலைமுறைக்கு ஏற்றால் போல் வரும் தலைமுறைகள் அறிவு சார்ந்து இது இப்படிதான் நடந்திருக்குது, இது இப்படிதான் இருந்திருக்கு. ஐயா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் குறிப்பிட்ட நபருக்கும் சொந்தம் இல்லை, அனைவருக்கும் சொந்தமானவர் என்பதுதான் தேசிய தலைவரின் படைப்பு.
மேலும் இங்கே வருகை புரிந்துள்ள பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், ரசிக பெருமக்கள், தேவர் ஐயா அவருடைய அன்பு சொந்தங்கள் அனைவரையும் இருதரப்பும் கூட்டி பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் எல்லாம் உட்காருங்கப்பா, பேசலாம். நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் உட்காருங்க. டக்கு டக்குன்னு பேசிட்டு கிளம்பணும். ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 12 மணி ஆயிடும். ஏற்கனவே காலையிலேருந்து நாங்கள் தொண்டை தண்ணி வைத்த பல ஃபங்க்ஷன்ல பேசிட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் இதுல காட்டிட்டாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிவு வச்சு இப்போ அது 2வது ஃபங்க்ஷன். 2வது படம் விழாவை நடத்துகிற இந்த நமது தேசிய தலைவர் குழுவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஃபங்க்ஷன் நம்பர் 2. இந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது நன்றியும் வணக்கமும். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் பெருமை கொள்கிறது. ஏன்னா எங்களுடைய இயக்குனர், எங்கள் துணைத் தலைவர் திரு அரவிந்தராஜ் அவர்கள் ஊமை விழிகள் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய ஒரு இயக்குனர். ஏன்னா அவர் கூட நாங்கெல்லாம் அசிஸ்டண்டா இருந்தோம். அதனாலதான் நம்ம பொழப்பு இப்படி ஒரு வழியா நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது சைட்ல. ஸோ எங்களை எல்லாம் இயக்குநர்களாக வளர்த்து விட்ட அந்த திரைப்படத்தின் மாபெரும் இயக்குனர் திரு ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் சாதாரணமான ஆள் அல்ல. அவங்க பெரியப்பா மிகப்பெரிய பாடலாசிரியர். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி, அந்த பாட்டை எழுதுனவர் அவர். ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தமிழார்வம் கொண்ட, ஏன்னா அந்த சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து அவங்கெல்லாம் அந்த குடும்பம் இருந்தது. ஸோ இந்த தேவரையாவுடைய படத்தை இயக்குவதற்கு முழு தகுதியும் உள்ள இயக்குனர் திரு ஆர் அரவிந்தராஜ். நான் அவர் ரொம்ப ரொம்ப அன்பானவர், மென்மையானவர், ரொம்ப சாஃப்ட். அவர் கூட பழக பழக பேசிட்டே இருக்கணும்னு தோணும். அவ்வளவு அன்பானவர். எனக்கு அவருக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. எனக்கு முதல் பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தது சினிமாவில் அவர் தான். அது வரையில நான் பழைய பேண்ட்டையே மாத்தி மாத்தி போட்டிருப்பேன். உண்மையா சொல்றேன், இதெல்லாம் பொய் இல்லை. ஒருத்தர் சிறந்த மனிதராக, சிறந்த இயக்குனராக யார் ஒருத்தன் வரானா, தன்னோட சேர்ந்து கஷ்டப்பட்ட ஒருத்தனும் என்ன மாதிரி ஆகணும்னு யார் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் தான் மிகப்பெரிய இயக்குனர். அந்த வரிசையில எங்களுடைய குடும்பத்தின் மிகப்பெரிய இயக்குனர் ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் இந்த படத்தை எவ்வளவோ கஷ்டப்பட்டு, எனது அருமை தம்பி பஷீர் அவர்கள், அவர் தான் தயாரிப்பாளராக இதை ஆரம்பிச்சார் இந்த படத்தை. அவரும் படாத கரணம் போட்டு சொல்லிடுவேன். ஆனா அவங்க லுக்க பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. அவ்வளவு பக்காவா அந்த வேஷத்துக்கு பொருத்தமான ஒரே ஆளு இந்தியாவிலேயே திரு பஷீர் அவர்களாகத்தான் இருக்கணும். ஏன்னா உண்மையுமே, ஆனா அந்த கதாபாத்திரத்தை பண்றாருன்னு சொன்ன உடனே அன்னையிலிருந்து அவர் புலால் என்பதை நிறுத்தி விட்டார். உண்மையிலுமே அது ஒரு பெரிய விஷயம். இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இன்னைக்கு வரையில அதை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறோம். சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடணும், அப்பதான் நம்மளுக்கும் பிரியாணி கிடைக்கும். இல்ல அவ்வளவு ஒரு டெடிகேஷன், அவ்வளவு டெடிகேஷனோட இந்த படத்தை ஆரம்பிச்சாரு. அப்பவே பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்ட திரைப்படம். அப்புறம் நடுவில் SSR தலைவர் நம்ம எனது நண்பர் சத்யா அவர்கள், அவர் வந்த கடைசியில் கொஞ்சம் சூடு பிடிச்சு படம் நிறைவடைந்து, ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் தோல் கொடுக்குறாங்கன்னு சொல்றோமே, அதுதான் இது. அது சாதாரணமான தோல் அல்லங்க, ஒரு மிகப்பெரிய, அதாவது சரித்திரத்துல இது பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற ஒரு திரைப்படம். இது உண்மையாவே சொல்றேன் நான். சாதாரண யாராலும் எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் கரணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி. கூடவே ஒரு ஆராய்ச்சி
ஆராய்ச்சியாளர் அண்ணன் யாருங்க, எங்க அவரு தம்பி அண்ணன், அவரு செட்லியே நின்றுப்பாரு. இல்லைங்க இப்படி வருஷம் இந்த இது தப்புங்க அப்படிம்பாரு. அவரை வச்சுக்கிட்டு இவரை கண்ட்ரோல் பண்றது பெரிய டென்ஷனா போச்சு அவங்களுக்கு. இல்ல தேவரையா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருப்பாரு ஒண்ணு. சோ ஆக கண்ணுல எண்ணெய் ஊத்திட்டு இல்ல, கண்ணுல எண்ணெய் ஊத்திட்டு இது கரெக்டா போய் சேரணும். சரியான தேவரையாவை பற்றியான கண்ணோட்டத்தை, சரியான கண்ணோட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த தேசிய தலைவர். நிறைய சொல்றாங்க தேவரையான ஜாதி தலைவரே கிடையாது, தேவருக்கும் ஜாதிக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு இந்த படம் சொல்லும். நான் பல பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன் நம்ம படங்கள்ல. அது மட்டும் 18 பட்டியல ஆர் உதயகுமார் அவனை நினைக்காம இருக்க முடியாது. ஏன்னா கோகுலேந்திர மேடம் உங்களையும் சேர்த்து நம்ம படங்கள்ல எங்க கட்சியில மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க கௌதமி அம்மா அவர்களோட என்னுடைய அன்பு சகோதரி அவங்க கௌதமி என்னுடைய படத்துல 2வது படத்திலேயே ஹீரோயினா நடிச்சாங்க. சிவாஜி சார் சத்யராஜ் சார் நடிச்ச புதிய வானம் படத்துல. அது மட்டுமல்ல, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு நம்ம எல்லாம் படம் எடுத்துருவோம். ஒரு மாமன் மச்சான் கதை, அண்ணன் தங்கச்சி கதை, மாமன் பொண்ணை லவ் பண்ற கதையில் இதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. நான் கூட பயந்தேன், அரவிந்த் இது கொஞ்சம் பார்த்துக்கணும், ஜாகிரதையா பண்ணுங்க அப்படின்னா. 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கும், 2.5 வருஷம் இருக்கும், 3 வருஷம் ஆச்சு. அந்த 3 வருஷம் ஏவிஎம் கார்டன் பெருசா இருந்தப்ப ஆரம்பிச்சது. பில்டிங் வந்து ஆஸ்பத்திரி ஆகி போச்சு. என்ன அவ்வளவு நாள் எடுத்திருக்காங்க. எதுக்குன்னா அந்த ஆத்தென்டிகேஷன் அந்த நாட்கள்ல அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு காட்சி அமைக்கிறதுக்கு செட் ஆகட்டும், மற்ற வடிவமைப்புகளை அதிகம் செலவும் பண்ண முடியாது. ஏன்னா தயாரிப்பாளர் புதுசு, அவருக்கு எதுவுமே தெரியாது. எதுக்கு அவ்வளவு செலவுண்டாரு? அவர் இருக்காரு பயங்கர கஞ்ச, அவர் காசே நிறைய பேருக்கு கொடுக்கல. அதனால அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு காசே கேட்காம எல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா நீங்க எழுத்தது தேசிய தலைவரோட படம், யாருக்கு காசு கேட்பா? அவங்க வீட்டு சண்டை போடுவாங்களா என்ன? எல்லாரும் வந்து நடிச்சிருப்பாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து நடிச்சிருக்கும். ஏன்னா சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் கலைஞர்களுக்கும் இந்த படம் இவர் அந்த கெட்டப்ல பார்த்துருந்தா நான் ஆடி போயிட்டேன். ஓ இது ஏதோ பெரிய லெவல்ல வரப்போகுதுன்னு. அந்த பயத்திலேயே தான் அரவிந்த்ராஜ் சார் வந்து உண்மையிலுமே அவரு நைட்டெல்லாம் தூங்கி இருக்க மாட்டாரு. கடைசியில் எவனாச்சும் முதல்ல கல்லடி அவருக்கு தான் விழும், ஏதாச்சும் தப்பு பண்ணா. கரெக்டா? ஆனா அவ்வளவு சிறப்பாக இந்த திரைப்படம் வந்திருக்கிறது என்றால் அது ஒட்டுமொத்த குழுவும், தயாரிப்பாளரும் சரி, பஷீர் அவர்களும் சரி, அரவிந்த்ராஜ் அவர்களும் சரி, அந்த ஆராய்ச்சியாளர் அண்ணனும் அவர்களும் சரி, இதில் நடிச்ச நிறைய விஷயங்கள் பார்த்தா காந்தி வந்து பிரமாதமா இருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். காந்தி யாரு நடிச்சாங்கன்னு தெரியல. யாரு? சூப்பர், ஒரு கைத்தட்டு. நீங்க பாத்தீங்க இல்லையா, நேரு ஆகட்டும் காந்தி ஆகட்டும் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. இவரு சுபாஷ் சந்திர போஸ் அப்படியே இருக்கான் பார்த்தால். நான் பயந்துட்டேன், அந்த ஃபேமிலியில இருந்து ஏதோ அந்த ஜீன் தானு இருக்கலாம். வாழ்த்துகள் வாழ்த்துகள். ஏன்னா இதுல எதுவுமே எந்த ஆத்தென்டிகேஷனும் மாறல, எல்லாமே அமைப்பா இருந்தது. அது அவருடைய மறைவு, அவருடைய பூத உடல் புதைக்கப்படுகிற காட்சி வந்து உண்மையிலுமே அது முழு படமும் பார்த்து அந்த காட்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் அழுதுருவீங்க, எல்லாரும் அழுதுருவீங்க. சாதாரண தலைவர் அல்ல. அன்னைக்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நின்ன ஒரே தமிழன் அவர் தான். இந்த இந்தியாவுக்காக மாற்று வழியையும் சிந்தித்தவர். அதனாலதான் சொல்றேன், அவருடைய வரலாறு நிறைய மறைக்கப்பட்டதுக்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம். மிக முக்கியமான காரணம், ஒரு சாதிக்குள் அவர் அடங்காதவர் என்பது இந்த திரைப்படத்தின் மூலமாக அனைவரும் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். இந்த திரைப்படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த மிக தானண்ணா இருக்காங்க. தானண்ணன் தான் பிரமாதமா சொன்னாரு இளையராஜா அவர்களுக்கு.
எத்தனை தொருமணற்கேணி அதை சொல்லி மாட்டிட்டாரு அவர்கிட்ட. அவர்கிட்ட நம்ம பேசும்போது ஜாக்கிரதையா தான் திருக்குறளுக்கு வேற ஒரு மொழி இது சொல்லுவாரு, ஒரு கருத்துரை சொல்லுவாரு இளையராஜா சார். அதுக்கு சரியாக இருக்கும். ஆக எல்லாரும் வளர வளர அறிவும் வளர்கிறது, நம்மளும் வளரணும். நம்ம இன்னும் அங்கேயே நிக்கிறோம். இன்னும் சினிமா வளரணும். சினிமா நல்லா தான் இருக்கு. சினிமாக்காரங்க எல்லாம் வளரணும். இப்போ எப்படி நல்ல படங்கள் எல்லாம் ஓட வைக்கிறது? நல்ல படங்களுக்காவது நான் நிறைய தியேட்டர்கள் கொடுங்க, தியேட்டர்களில் போட்டா கலெக்ஷனை கரெக்டா கொடுங்க. இதுக்காக ஒரு குரூப் போராடிட்டே இருக்கு. நாங்கெல்லாம் மேடைக்கு மேடை பேசினேன், எங்களை காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்கன்னு. தேவரையா படத்தையாவது காப்பாத்துங்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தயாரிப்பாளர் திரு சத்யா அவர்களுக்கு நமது செயலாளர், இயக்குனர் சங்க செயலாளர் திரு பேரரசு அவர்கள் பொன்னாடி அறிவிப்பார். நன்றி இயக்குனர் சங்கம் அவர்களுக்கு. இந்த நாள் இது, இணைய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் மீன்மை தங்கியவர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, உலக நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பேச வேண்டியவற்றெல்லாம் காலையிலேயே இளையராஜா சார் முன்னிலையில் நான் பேசிட்டேன். இருப்பினும் இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, மிக சிறப்பான முறையில் பஷீர் அவர்கள் தேவரையாவே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய அத்துணை அசைவுகளும் நடை, உடை, பாவனை, தோற்றம், கட்டியும் கூடுற மாதிரி ஆழ்கடல் எண்ணம், அடலேற்று வலிமை, ஏழுகடல் எண்ணம், அதை நடிப்பில் வளைத்த கலைஞர் பஷீர் வாழ்க வாழ்க. உங்களுக்கு இனி அவருடைய பெயரை காப்பாற்றுவதற்காக உங்களை நீங்கள் தியாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் தான் சொல்வேன். ஊமை வழியில் எப்படி ஒரு திரையுலகுக்கு ஒரு திருப்புமை தந்த அரவிந்தராஜ் இன்று இந்த படத்தை எடுத்த விதம் என்னை மெய்சிலிருக்க வைத்தது. தயாரிப்பாளர் SSR சத்யா அவர்கிட்ட நான் பல முறை சொல்லி மகிழ்ந்திருக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து மின்னல் மாதிரி போடுப்பா, நல்ல மேக்கிங், எல்லாருமே நல்ல பேர் ஸ்டார் காஸ்ட் போட்டிருக்கீங்க. இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு இவ்வளோ பெரிய எடுத்திருக்கிறீங்க. ஆனால் ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்திருக்கிறது அது காரணம் இயக்குனர் அரவிந்தராஜுடைய சிறப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இளையராஜாவுடைய இசை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. தொட்டனை தோறும் இசை ஒற்றை பற்றி ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாயிடுச்சு. ஆனால் அது ஆரோக்கியமான ஒரு சர்ச்சைன்ட்டு தான் சொல்லுவேன். அவரை நாங்கள் உச்சி முகந்து புகழும்போது அதற்கு அவர் தன்னையே இறைக்க அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்வு அது யாருக்கும் வராது. உலகத்தில் மிக சிறப்பான ஒரு இடத்தை பகிர்ச்சவர். அப்படிப்பட்டவரை பாராளுமன்றத்திலேயே ஒரு அரை மணி நேரம் வைகோ வச்சு பேச வச்ச பெருமை எனக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட சூழலையும் நான் இன்று காலை அவரிடம் பகிர்ந்தேன். இந்த படம் மிகப்பெரிய, அதாவது மத நல்லிணக்கத்தையும் சமதர்ம சமுதாயத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு படமாக அமைந்து மாபெரும் வெற்றி தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். தேவரையாவை ஜாதி தலைவர்னா ஒத்துக்கணும். அவர் மனித ஜாதி தலைவர். அவர் தமிழ்நாட்டிலே எல்லா ஜாதிக்கும் அவர் தலைவர். ஒரு ஜாதிக்குல எல்லா ஜாதிக்கும் ஒரு தலைவர். எந்த ஒரு மனுஷன் எல்லாரும் நேசிக்கிறாங்களோ, எல்லா ஜாதி மக்களையும் தன் மக்கள் நினைக்கிறாங்களோ, அவங்க அனைத்து ஜாதி மக்களுக்கும் ஜாதி தலைவர் தான் அவர். அப்படி வாழ்ந்தவர் தான் தேவர் திருமகனார். இதுல ஒரு சிறப்பு ஒண்ணு தேவர் மகன் படம் வந்துச்சு. அதன் பட தயாரிப்பாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்ல கமலஹாசன். அந்த படத்தின் கதாநாயகன் கமலஹாசன் தேவ சமூகத்தை சேர்ந்தவர்ல. அந்த படத்தின் இயக்குனர் பரதன் அவர்கள். அவர்
அவரும் தேவ சமூகத்தை சேர்ந்தவர்ல. அதை பற்றி நடித்த வடிவேலா இருக்கட்டும், நிறைய நடிகர், நாசர் அவர் இஸ்லாமிய, என்னை பொறுத்த அதில் தேவையா இருந்தவர் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். அதுக்கடுத்து சங்கிலி முருகன் அவர்கள், 2 பேர் தான். இது எல்லாருமே சமூகம் சேர்ந்தவர்கள். ஏன்னா ஒரு ஜாதி படம்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியா இருப்பாரு, அந்த படத்தின் டைரக்டர் அந்த ஜாதியா இருப்பாரு. அந்த என்னன்னா ஆமாமா தேவமான பாருங்க, அவரு அங்கே கரெக்டா இருக்காரு, நான் தான் மறந்துட்டேன். சில கரெக்டா இருப்பாங்க, நமக்கு அது கொஞ்சம் வீக்னால. தேவமான்ல கதாநாயகன் நடித்த கௌதம் அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகே, ரேவதி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகே, அப்புறம் ரேவதி ரசிகா இருப்பாங்க, எங்க ரேவதி வீட்டிலேயே இருப்பாங்க. ஏன்னா ஒரு இந்த ப்ரோ போய் எனக்கு நான் வந்து பேச வீக்கு எங்க விட்டு எனக்கு தான் போயிடும். ஜாதி படம்னா அந்த தயாரிப்பாளர் ஜாதியா இருக்கணும், இயக்குனர் ஜாதியா இருப்பாங்க, கதாநாயகன் ஜாதியா ஆளை பார்த்து போடுவாங்க, வில்லன் ஜாதிக்காரனை பார்த்து போடுவாங்க. இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும்போது அவங்க ஜாதிகளா பார்த்து எடுக்கிற படம் தான் ஜாதி படம். தேவன் அப்படி இல்லை. இந்த தேசிய தலைவர் தேவர் திருமண வாழ்க்கை வர எடுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தேவர் நடிக்கிறார்ல, அது தேவரா இஸ்லாமியர் அவர் தயாரிப்பாளர் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இயக்குனர் தேவரா இல்ல, தயாரிப்பாளர் தேவர் இல்ல, இயக்குனர் தேவர் இல்ல, கதாநாயகன் நடிச்சா ஐயாவும் தேவர் இல்ல. இது எப்படி ஜாதி படமாகும்? மியூசிக் இசைஞானி இளையராஜா அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அவர் எந்த ஜாதியும் இல்லை, அவர் மனிதத்துக்கே பொதுவானவர். அவர் யாருக்கெல்லாம் காது இருக்கோ, மிருகத்துக்கு, பறவைக்கு, காதுக்கு எல்லாருக்குமே அவர் பொதுவானவர். அவர் அப்ப இசைஞானியும் சமூகம் சேர்ந்தவர்ல. அப்போ தேவர் பத்தி படம் எடுத்துட்டு அதுல யாருமே தேவர்னா அதுதான் தேவரையா, அப்படிதான் அமையும். தேவரையா வந்து உண்மையிலேயே அவங்க ஜாதி மேல பற்றுள்ளவர், அந்த ஜாதி மேல வெறி உள்ளவர்னா இங்க தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் எல்லாருமே அது ஜாதி அமைச்சிருப்பாங்க. அவருக்கு அது இல்லாதனால அந்த ஆத்மா வேலை செய்யும். அந்த ஆத்மா அவருடைய எண்ணப்படி, அந்த ஆத்மா அப்படிதான். இங்க வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் தேவரையா படத்துல ஒன்றிணைகிறாங்க. இதுவே மத நல்லிணக்கத்துக்கு சான்று. இந்த சான்று இருக்கு. நான் சத்யா சார் ரொம்ப பாராட்டுறேன். ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு ஒரு ஜாதி பேர் இருந்தா வேற படம் எடுத்திருப்பாரு. நம்ம ஜாதிக்காரனா பாரு டேரக்டர், நம்ம ஜாதிக்காரனா நடிகரா போடு அப்படி தேடி இருப்பாரு. உங்களை பாராட்டணும் சார், ஃபர்ஸ்ட் தயாரிப்பை பாராட்டணும். ஏன்னா நீங்க இது பெரிய மனசு வேணும் சார், பெரிய மனசு வேணும். ஒரு பொதுவாக சாஃப்ட்வேர் அறிவிப்பேன் சார், சும்மா ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஆக்ஷன் படம், ஒரு காமெடி படம், ஒரு காதல் படம் அப்படிங்கும்போது அதுக்கு யாரும் பிடிச்சா இருக்கலாம், யாரும் டேரக்டரா இருக்கலாம். ஆனா ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரோட படத்தை எடுக்கும்போது வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்து எடுக்கிறாங்கன்னா அங்கே அவர் தான் தெய்வ திருமகன். அதான் தெய்வ திருமகன். இதில் காட்டாங்க நாசர தமிழகத்துல இந்தியாவிலேயே அரசியல் யாரெல்லாம் உள்ள வர்றாங்களோ, யாரெல்லாம் அரசியல்வாதி ஆகணும் ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க அனைவரும் படிக்க வேண்டிய ஒரே படம் தேவரோட வரலாறு. ஒரு மனுஷன் எப்படி தன் மொழியை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தன் சார்ந்த மக்களை நேசிக்கணும்,
ஒரு மனுஷன் எப்படி தேசத்தை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தெய்வத்தை நேசிக்கணும். ஒரு மனுஷனுக்கு தெய்வ பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தேசபக்தியும் முக்கியம் சொன்ன ஒரே தலைவர் தேவரையா. வேற யார் சொல்றா? இன்னைக்கு இங்க இருக்கிற இந்தியா வேற நினைக்கிறான். இந்தியானா வேற, தமிழ்நாடுன்றது வேற. இங்க இந்தியாவுக்கு எதிராக நிறைய குரல் வந்துட்டு இருக்கு. ஆனா தேசமும் தெய்வீகமும் எல்லாம் ஒண்ணுன்னு நமக்கு சொன்ன தலைவர் தேசிய தலைவர். அங்கே கத்துக்கணும். ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி எல்லாருக்கும் யாரு பொதுவாக இருக்கணும் அவன் தான் அரசியல்வாதி. இந்த மக்களுக்காகத்தான் நான் இருப்பேன், இந்த இந்த மதத்துக்காகத்தான் நான் போராடுவேன் அப்படின்னா அவன் அரசியல்வாதி இல்லை. அரசியல்வாதி என்பவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவன் தான் நல்ல அரசியல்வாதி. அது இல்லாம இந்த ஜாதி இந்த மதம் அப்படிங்கும் போது அது ஒரு நிமிஷம் சாரி ஒரு ஒரு ஜாதி தலைவராக இருந்தா நீங்க ஒரு ஜாதி மக்களுக்கு நீங்க போயிடலாம். ஒரு மதத்துக்காக நான் உழைக்கிறேன்னா நீ ஒரு மதத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கலாம். ஆனா அரசியல் வரும்போது அனைத்து மக்களுக்கும் பொதுவானவனா இருக்கணும். அவன் தான் நல்ல அரசியல்வாதி, இல்லைன்னா அவன் காரியவாதி. ஏன் திருப்பி தேவராஜன் சொன்னா அவருக்கு எல்லா மக்களும் ஒண்ணுதான், எல்லா மக்களும் ஒண்ணுதான். தாய்ப்பால் எங்க முடிச்சாரு? அவர் இந்துவா பிறந்திருக்கலாம், ஆனா ஒரு முஸ்லிம் தாயிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தார். அவர் இறக்குற காலகட்டத்தில் அனைத்து சொத்தையும் அவர் ஜாதிக்கு கொடுத்தாரு. ஆக்சுவலி தேவராயனுக்கு மேல கோபம் வரணும், யாருன்னு வரணும்? முக்குளத்துக்கு வரணுங்க. தேவராய கோபம் வரணும், முக்குளத்துக்கு வரணும். ஏண்டா இவ்வளவு நம்ம கொண்டாடணும் நம்ம ஜாதியில பொறுத்த எங்க ஜாதிக்கார ஒண்ணும் பண்ணாம பட்டியலத்து மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்துட்டியே. நான் சொல்றேன் தேவராய கொண்டாட முடியும் யாருன்னா பட்டியலத்து மக்களும் கொண்டாடணும், அவங்களும் கொண்டாடணும். உங்க எல்லாருக்கும் தப்பான வரலாறு சொல்லி கொடுத்து நீங்க உங்களுக்கு எதிரானவரா தேவரை நீங்க புரிய வச்சிருக்காங்க. அப்போ கோபப்பட வேண்டியது முக்கியத்துவ, கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டியலத்து மக்கள். அதை புரிச்சுக்கும் போதுல இங்க அப்படியே சில அரசியல் அப்படி மாத்தி போட்டோம். அதை சொல்றதா இந்த மறைக்கப்பட்ட வரலாறு. இங்க நிறைய மாற்றப்பட்ட வரலாறு நிறைய இருக்கு, அது கொண்டு வரணும் அடுத்து. அதனால யாரு தேவர்மான் எப்படி டைட்டிலுக்கு போச்சு, தேவர்கள் எப்படி ஜாதி வச்சு கொண்டாட போச்சு. தேவர்மான பார்த்துட்டு தேவதையா கோவப்படணும். அங்க தேவருக்கா கடைசி சொல்ற கமலாசன் படிக்கடா காட்ட மாட்டியா? யார் திட்டுறாங்க கடைசியா? நீங்க படம் எடுத்து கடைசி தேவருக்கு திட்டுறாங்க. உங்களுக்கும் கோவம் வருது, தேவருக்கு கோவம் வரணும், முக்குறதுல கோவம் வரணும். கடைசியா தேவர்மன் சில குறிப்புக்கு சொல்றேன். பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடிட்டாங்க, எல்லா மக்களுக்கும் தேவர்மன கொண்டாட போனது. இதுல நிறைய இடங்கள்ல மீசோட வருவாரு, சில இடங்கள்ல மீச இல்லாம வருவாரு. இல்ல இளமையிலேயே கோப்பம் இருக்கும். ட்ரெயில பார்க்கும்போது மீசோட வராரு, மீச இல்லாம வர்றாரு. அந்த மீசை எடுத்த கதை எதுக்காக எடுத்தாரு? மீசைய கேரளா நினைக்கிறேன், கேரளாவில் அது இல்லையா? ஓகே. ஆன்மீகவாதி, ஆன்மீகத்துல ஃபுல்லா ஈடுபட்டதுனால அவரு மீசை எடுத்துட்டார். பெண்கள் மதிக்கக்கூடியவர், பெண்களை எல்லா பெண்களையும் தாய் நினைக்கக்கூடியவர். ஒரு அரசியல்வாதி அப்படி நினைக்கணும், அனைத்து பெண்களையும் ஒரு தாயை நினைக்கணும், சகோதரன் நினைக்கணும். அப்படி நினைச்சவர் தான் தெய்வ திருமகன். நான் சொல்றேன், ஒரு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர்றவங்க, அரசியல்வாதியாக வர்றவங்க
முதல்ல தேவராக முழுக்க முழுக்க தெரிஞ்சுட்டு அவரை படிச்சுட்டு இங்கே உள்ளே வரணும். இந்த ஆக்சுவலி இளைய ஐயா சொன்னாங்களா ரைட்டில் வாது சொல்லி இதுதான் கரெக்டு. இன்னைக்கு தேசியத்தை நேசிக்கிற ஆளு தலைமை யாரும் இல்லை தமிழ்நாட்டில், இல்லை வெவ்வேறு இதில் இருக்காங்க. தேசிய நேசிக்க தலைவர் இல்லை. தேசிய தலைவங்கிறது இந்த படத்துக்கு சரியான டைட்டில். ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைத்து சமூக சேர்ந்தவர்கள் சேர்ந்து தேவர் திருமலையாவுக்கு அவர் புகழை போட்டு மன்னமா இந்த படத்தை எடுத்ததுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து அடுத்து இந்த மாதிரி சமூக தேவையான படத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். கதை நாயகனாக கவிதையாளன் சினேகன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் அண்ணன் உதயகுமார் சொன்னது போல இரண்டாவது நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறதுனால விரிவாகவும் பேச முடியாது, எல்லாத்தையும் பேர் சொல்லியும் வரையறுக்க முடியாது. எனவே மேடையில் அமர்ந்திருக்கும் திரை ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகள், சமூக சிந்தனையின் உச்சத்தில் இருக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், திரையுலக ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த படம் தொடங்கப்பட்ட காலம் என்பது ஏற்கனவே அண்ணன் தான் அவர்கள் சொன்னது போல, அண்ணன் ஆர் உதயகுமார் சொன்னது போல ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தோடு தொடங்கப்பட்டது. இப்போ ஒரு படம் பண்ண போறோம்னு சொன்ன உடனே முதல்ல ஒரு பாட்டு எடுக்கணும், அந்த பாட்டு எழுதணும்னு முடிவெடுத்து 3வது நாள் தேவர் ஜெயந்தி வருது. அந்த 3 நாள்ல முதல்ல ஒரு பாட்டை டியூன் போட்டு எழுதி அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அதை தேவர் ஜெயந்திக்கு வெளியிடணும்னு சொல்லிட்டு அன்றைக்கு அந்த ஒரு அந்த எழுத்து எழுதும்போது முதல் வாய்ப்பு கிடைத்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த முதல் புள்ளியில் நானும் ஒரு ஓரத்தில் இருந்திருக்கிறேன் என்று அதற்கு இயக்குனர் அன்பு அண்ணன் அரவிந்தராஜ் அவர்களுக்குத்தான் நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டப்பட்ட பசீரண்ணன், அவரை பார்த்தீங்கன்னா அன்னையிலிருந்து சத்தம் போட்டு கூட பேச மாட்டேங்கிறார். அந்த என்னைக்கும் அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டத்திலிருந்து அப்படியே மாறினதுதான். அவன் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவார் என்று விவேகானந்தர் சொன்னது போல தன்னை அதற்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகா கலைஞனாக இன்றைக்கு பசீர் அவர்கள் இந்த திரைப்படத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு இருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்தாய்ப்பாக இன்றைக்கு இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆளுமையோட எனக்கு பெரிய பலமா இருக்கிறது இசைஞானியோட இசை. அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு என்னன்னா இதுல பெரிய போராட்டம். இது கிட்டத்தட்ட 22 ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். பெரும் போராட்டம். பல பேர் இழுத்து முடியாம கடைசியா தான் அண்ணன் சத்யா அவர்கள் எல்லா விஷயத்துக்கும் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு துணிஞ்சு இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டாந்து இழுத்து விட்டுட்டார். எப்பவுமே ஊர் கூடி தேர் இழுத்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சந்திலையோ அல்லது எங்கேயோ ஒரு முக்கிலையோ அல்லது எங்கேயோ ஊரப்புறத்திலேயோ இருக்கிற தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டுன்னு வச்சுங்களேன், அது நிறைய பேர் தொந்தரவாருக்களை இழுப்பாங்க, இழுத்து பார்க்கலாமே இழுப்பாங்க, ஓடுமானு இழுப்பாங்க. அப்படி அதுதான் தேரை இழுத்து தெருவில் தப்பான ஒரு பழமொழினா இல்லை. அப்படி இந்த மிகப்பெரிய தேவர் மகமா அந்த தேவர் பெருமானுடைய தேரை கொண்டு இந்த அரங்கத்து வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டாங்க இந்த குழு. இன்னமே அதை இழுத்து கொண்டு போய் சமூகத்துக்கு சேர்க்க வேண்டியதும் அனைத்து சமூகத்திலும் சேர்க்க வேண்டியது அனைத்து சமூகத்தினுடைய பொறுப்பாக நான் நினைக்கிறேன். அதாவது எனக்கு ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா, சினிமா தோன்றிய காலத்திலிருந்து ஜாதியை பற்றி மதத்தை பற்றி திரையுலகங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவில் ஜாதியும் மதமும் பேசப்பட்டதற்கு காரணம் வேண்டாம் என்பதற்காக பேசப்பட்டது. ஆனால் சமீபத்தில் கொண்டாட விதமாக பேசப்படும் போது இந்த காலகட்டத்தில் தேவர் பெருமானுடைய படம் வருகிறது ஒரு பயம் இருந்தது. ஏனென்றால் அவ்வளவு இலகுவாக இதை எடுத்துவிட முடியாது. ஆகாயத்தை மடித்து அரைக்கால் சட்டை பைக்குள் வைக்கிற ஒரு நுண்ணிய அறிவு இருந்தால் மட்டும்தான் தேவரை படம் பிடிக்க முடியும். அவ்வளவு பெரிய அகண்ட வரலாறு. தேவரை பற்றி பேச வேண்டும் என்றால் சுபாஷ் சந்திர பற்றி பேச வேண்டியிருக்கிறது, தேசியத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, காமராஜரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, மக்களின் எழுச்சியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, முக்குளத்துடைய அடிமைகளை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. இவ்வளவு வரலாறுகளை ஒரு 2 மணி நேரத்தில் சுருக்கிட முடியுமா? இதையெல்லாம் ஒரு வெப் சீரியஸா ஒரு 10-15 பாகங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது.
ஆனால் இதுல என்ன ஒரே ஒரு நம்பிக்கை, எங்கேயும் தவறு செய்துவிட மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஐயா தவமணியை பார்க்கும்போது வந்தது. ஏன்னா அவர் வந்து இப்ப கூட ஒரு சின்ன வார்த்தை பிறந்த உடனே இல்ல அது தவறு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பக்கத்துல வச்சு நுணுக்கமா பார்த்து ரொம்ப குறுக செய்திருக்கிறார்கள், பெருக படித்து குறுக செய்திருக்கிறார்கள். எனவே இந்த படம் எல்லாரும் முன்மொழிந்தது போல மத நல்லிணக்கத்தை பேசினால்தான் அது தேவருடைய படமே தவிர மதத்தை பேசுவதும் ஜாதியை பேசுவதும் அல்ல. அண்ணன் பேரரசு சொன்னது போல ஒரே மனிதன் சிறந்த தலைவனாக, சிறந்த ஆன்மீகவாதியாக, சிறந்த மனிதனாக, சிறந்த வீரனாக, சிறந்த மனிதநேயம் உள்ள அறவோட்டோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிற மனிதனாக ஒரே மனிதன் வாழ முடியும் என்றால் அது தேவரை தவிர எவனால முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு வந்து அனைத்து எனக்கு என்னென்ன பெரிய வருத்தமே, இந்த தேவருங்கிற வார்த்தை அவருக்கு போடாமல் இருந்துன்னா உலக தலைவராக கொண்டாடப்பட்டிருப்பார். அந்த ஒரு வார்த்தையில 1000 விமர்சனங்களை உள்ளடக்கி அந்த மனிதனை ஆகாயம் போல் அண்ணாந்து பார்க்க வேண்டிய மனிதனை குனிந்து பார்க்கிற தூரத்துக்கு நம்ம தள்ளிவிட்டோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தை இந்த படம் போக்கியிருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணன் பேரரசு சொன்னது போல எல்லா படத்தையும் சாதாரணமா எடுத்துடலாம். ஒரு காமெடி படம், காதல் படம், ஒரு சண்டை படம், ஒரு நகைச்சுவை படத்தை எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் வரலாறுகளை எழுதுவது என்பது அவ்வளவு இலகுவானது அல்ல. காரணம், எல்லா வரலாறும் எழுதப்படுகிற காலத்தையும் எழுதப்படுகிற மனநிலையும் பொறுத்துதான் உண்மை இருக்குமே தவிர வரலாறாக எழுதுவதாக உலக வரலாறு இதுவரைக்கும் இல்லை. காரணம், ஒருத்தருடைய மனநிலைதான் எவ்வளவு சதவீதம் உண்மை, எவ்வளவு சதவீதம் கற்பனைங்கிறது அந்த காலமும் களமும் மனநிலையும் நிர்ணயிக்கிறது. எனவே நல்ல வேளை எல்லா தேவர்களும் சேர்ந்து தேவர் பெருமானுடைய படம் எடுக்கல என்பது எனக்கு மகிழ்ச்சி. காரணம், அதை கொண்டாடுகிற விதமாக ஏதோ ஒன்று சொல்லி போய் இன்னும் கெட்ட பேர் வந்து இன்னும் அவரை புறந்தள்ளுகிற தலைவராக ஒதுக்காமல் மனித குலத்துக்கான ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். மிகப்பெரிய மாமேதையாக இருந்திருக்கிறார், ஒரு ஆன்மீகவாதியாக இருந்திருக்கிறார், சித்தராக வாழ்ந்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன சொல்றது போன இனி தலைவனாக வேண்டும் என்றால் இந்த தலைவனின் வரலாறை படித்தால் வரும் தலைமுறைகள் எப்படி ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும், எப்படி மக்களை அணுக வேண்டும், எப்படி நாட்டை நேசிக்க வேண்டும், எப்படி ஆன்மீகத்தை ஒழுக்கத்தோடு கடைபிடிக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக இவருடைய வரலாறு சொல்லும். அதில் கொஞ்சமாவது இதில் சொல்லியிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போற்றி பாரடி தம்மே தேவர் காலடி மண்ணே. இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகம், பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நான் எந்த ஆடி லஞ்ச் எந்த இதுமே வந்து வெளியே போய் பேசல. நான் அவர்கிட்ட கூப்பிடும் போது உண்மையை சொல்லணும்னா நம்ம தேவர் ஐயாவோட இந்த தேசிய தலைவரோட படத்துக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கிறதுல அது வந்து ஒரு பேரானந்தப்படுறேன். ஏன்னா இல்ல பல விஷயம் இருக்கு. நான் பேசினா அதுவும் நான் சொல்ல, இதே படத்துல நான் நடிச்சிருந்தா அதையே தவறா பேசியிருப்பாங்க, நான் தயாரிச்சிருந்தா அதையும் தவறா பேசியிருப்பாங்க, நான் இயக்கி இருந்தா அதையும் பேசியிருப்பாங்க. ஆனா உண்மையை சொன்ன நம்ம இயக்குனர் அரவிந்த் ராஜ் ஐயா அவர்களுக்கும் அதை உண்மையை சொல்ல வச்ச தவமணி ஐயா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம வந்து இது ஒரு ஜாதியாவோ ஒரு இனமாவோ அப்படின்னு பிரிக்கவே முடியாது. ஏன்னா எங்க வரலாறு, ஏன்னா அவர் பிறந்த மண்ணில் தான் நானும் பிறந்தேன், அதே ஊர்ல தான் நாங்க பிறந்தோம். அப்படிங்கிற போது ஒவ்வொரு எங்க ரத்தத்துல இருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன்ல, உண்மை அதுதான். முக்குளத்தூர் எல்லாமே நாங்க வந்து எங்களுக்கு பெருசா அவர் ஐயா பண்ணல, ஆனா பண்ணதெல்லாம் அவர் வந்து காமனா தான் பண்ணார், பிற இனத்தாராக தான் அதிகமா பண்ணார். ஆனா ஏன் கொண்டாடுறோம்? அப்ப சொன்ன மாதிரி நம்ம ஸ்நேகன் மாப்பிள்ள சொல்ற மாதிரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, அவரை நாங்க அதான் அவரு தேவர் அப்படின்னு அவர் ஒரு பேர் வச்சுட்டாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு இவ்வளவு வேற்றுமை வருது, இவ்வளவு விஷயங்கள் வருது. ஏன்னா இப்பதான் எனக்கு ஒரு 5-6 படம் கிடைச்சிருக்கு. என்னை ஒரு ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க ஒரு 6-7 மாசமா. ஏன்னா இந்த மாதிரி நான் ஜாதியில ஏதாவது கொண்டு விட, நான் இல்லடா, நான் இப்போ வந்து நாளைக்கு ரஞ்சித் சார் கூப்பிட்டா நான் நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர்,
அது மாரி செல்வராஜ் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். நான் காடு வெட்டின்னு வந்து வேற ஜாதியினர் இதுலதான் நான் ஹீரோ நடிச்சேன். உண்மையிலே சொல்றேன், ஒரு வெப் சீரியஸ்னு ஒண்ணு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா தேவரையா நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கணும். அந்த பாக்கியம் வந்து பசீர் மாம்சும் சொல்லவே முடியல. இப்படி வேற வந்து உட்காந்து, ஏன்னா அவரை வந்து 15 வருஷமா தெரியும். என்னோட 15 வருஷமா 25 வருஷமா தெரியும் எனக்கு. எங்க அப்பா காலத்துல இருந்து அவர் தெரியும். அவரோட நடவடிக்கைகள் எல்லாம் வேற மாதிரி ஒரு பந்தாவான ஆளு. ஆனா இப்பெல்லாம் வந்து கண்ணில் பார்க்கும் போது இப்படியே தான் வர. என்னங்க நம்ம என்ன ஏய் எனக்கு பார்த்து ஒண்ணுமே பேச, அவர் மேல காய் போடலான்னு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டேன் நானு. சோ ஒரு மனிதனுக்கு உள்ள வந்து ஒரு தெய்வீகம் வந்த மாதிரிதான். இதுதான் உண்மை. அவர் உண்மையிலேயே ஒரு தெய்வம். அவர் இறக்கும் போது பக்கத்திலே மயில், அவர் வளர்த்த மயில் இறந்து, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் அவரை பத்திலாம் என்னால 2 மணி நேரத்துல எடுக்க முடியாது. ஒரு வெப் சீரியஸாவோ இது ஒரு மிகப்பெரிய வந்து எடுத்திருக்கணும். ஆனா இந்த அளவு நான் படம் பார்க்கும்போது, நான் ஒரு போன வாரம் தான் அந்த படத்தை பார்த்தேன். நான் வந்து எல்லா சமூகத்து மக்களுக்கும் சேர்த்து சொல்றேன், தயவு செய்து இந்த படத்தை பாருங்க. ஆனா முக்குளத்தூர் மக்கள் வந்து இந்த ஜெனரேஷன்ல இருக்காங்க பாருங்க, ஐயாவை பத்தி பார்த்தே அவனு இந்த படத்தை பார்த்துருங்க, தயவு செய்து சொல்றேன். என்ன வந்து நம்ம ஏன்னா இத வந்து நீங்க வந்து ஒரு ஜாதிய படமாவே பார்க்காதீங்க, எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை. அந்த அளவுக்கு ஒரு மனிதர் வந்து ஒரு கடவுள் வந்து மனிதனா பிறந்தவர் தான் ஐயா தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர். இதுதான் வந்து அவரோட உண்மை. இது மறைக்கப்பட்ட வரலாறு. பல விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் ஓப்பனா சொல்றேன், இதுல கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லி சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க. இருக்கு. என்ன கான்ட்ரவர்சி இருக்கு? எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிற கான்ட்ரவர்சி தான் இருக்கு. ஆமா இல்லையா? அவர் அப்படிதான், அவரோட எண்ணம் அப்படிதான், அவரோட செயல்பாடு அப்படிதான். நான் ஒவ்வொரு விஷயமும் வந்து வருஷம் நான் எங்க இருந்தாலும் ஐயாவோட இதுக்கு போயிடுவோம், ஜெயந்திக்கு போயிடுவோம். அந்த ஜெயந்தியில வர கூட்டம் அது வந்து ஒரு மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கன்னா சில மக்கள் அமைதியா கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். ஆனா எல்லாருமே அவர் இதை கொண்டாடு. பிறப்பும் இறப்பும் ஒரு மனிதனுக்கு ஒரே நாள். யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக திருமணம். அவரெல்லாம் வந்து கம்பேரபிளே கிடையாது. பல இந்த தேசிய தலைவரை பொறுத்த வரைக்கும், அதாவது எங்க தாத்தாவும் சரி, எங்க தாத்தா பேர் ராமுத்தேவர் ஐயா வந்து முத்துராமலிங்க ஐயா தேவரோட ரைட் ஹேண்ட். அவர் கூடயே இருந்தவர், அவர் கூட இருந்து பல விஷயங்களை பண்ணவர். அப்படி இருந்து வந்தவர் தான் எங்க அப்பா களஞ்சிய தேவர். என் பேரை வந்து சுரேஷன் கட் பண்ணியாச்சு, ஏன்னா அது ஜெனரேஷன் மாறிடுச்சு. இனிமே என் பிள்ளைகளுக்கு எல்லாம் வரும்போது என்ன எப்படி இதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு படைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குல்ல, இது நான் ஓடிடிலயோ வேற தளத்திலேயோ போயிட்டு இது போய் பல 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 பேருக்கு இப்படி ஒரு மனிதர், இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தாரு, இப்படி ஒரு அரசியல் தலைவர் வாழ்ந்தாரு. ஏன்னா உண்மையிலே சொல்றேங்க, இப்ப கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் இல்ல, எல்லாரும் போய் அவர் எப்படி இருந்தாரு, அவர் எப்படி ஒரு அரசியல் அணுகுமுறை எப்படி செய்தாரு. ஏங்க எலெக்ஷனு எம்பி எம்எல்ஏக்கு நிக்கிறாரு, வாயே திறக்காம ஜெயிச்சவருங்க அவரு. அதுல ஒரு டைலாக் இருக்கு, ஏன்னா நான் மொத்தமா ஓட்டு போட்டு தானே நான் ஜெயிச்சேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றீங்க, ஒரு இனத்தார் கிடையாது, என்னைய போய் ஜாதிய தலைவர்னு சொல்றீங்களா? ஒரு இனம் போடலையா, மொத்த இனமும் சேர்ந்து போட்டதுதான் அவர் ஜெயிச்சார். அவர் இது வரைக்கும் தோத்த வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட மனிதரை வந்து இன்னைக்கு சொல்ற, அந்த மனிதரையும் சரி அதுல சார்ந்து வந்த எங்களையும் சரி ஜாதியா பார்க்காதீங்க. நான் ஒரு தேவனா பேசல, நான் ஒரு மனுஷனா பேசுறேன். அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஐயோ ஜாதி பேசிட்டான், ஜாதி படம் பண்ணிட்டான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஐயாவோட வழியில வந்தவங்க நாங்க யாருமே அந்த மாதிரி ஜாதி எடுத்து கொண்டாடக்கூடிய மனிதர்கள் அல்ல. ஜாதி படம் எடுத்து பெருமையா, அது வந்து பெருமையும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து இருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி படமா எடுத்தோம், அது பெருமையா நினைச்சுக்கிட்டாங்க எல்லாருமே, அவ்வளவுதான். பெருமையா பேசுறாங்க, இருந்ததை பேசுறோம், பெருமையா பேசல. ஆமா இல்லையா ஐயா? நீங்க சொல்லுங்க தவமணி ஐயா. இப்படி இருந்திருக்காங்க மனிதர்கள், அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க.
அதை பேசுறதுல தவறே கிடையாது. சில பேர்களோட வலி, அந்த வலியை போக்குனவரே தேவர் ஐயா தானே. பல பேரோட வழிகளை போக்கிய அவங்கள ஏற்ற ஒரு யாருக்குமே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறத செய்தவரே தேவர் ஐயா தான். ஐயா அதாவது இந்த மனுஷனுக்கு நேதாஜி சுபாஷ் ஐயா அதுவும் சொல்ல முடியல, எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேர் வச்சுட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் இவரு. அவர் நேதாஜியா வரும்போது அப்படியே புல் அரிச்சிருச்சுங்க அந்த படத்துல. இந்த மனுஷன் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, சின்ன தியேட்டர் தான் நாங்க பார்த்தது. அப்படியே ஒரு எமோஷனல் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சரி என்னைக்கா ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் அப்ப சொல்லலாம்னு தான் நான் நினைச்சேன். அவ்வளவு அருமையா அவ்வளவு தத்துவமா இருந்துச்சு நேதாஜி ஐயா வரும்போது. அவர்கிட்ட கூட இருந்தது ஒரே தமிழன் எங்க ஐயா, அதாவது நம்ம ஐயா தேசிய தலைவர் மட்டும்தான். அவ்வளவு போராட்டங்கள், அவர் எங்க இருந்தாரு என்ன ஆனாருன்னு கூட தெரியாது, ஆனா இவருக்கு தான் தெரியும். இந்த வரலாறுலாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அவரே மறைக்கப்பட்டிருக்குன்னா இவரே மறைக்கப்பட்டிருக்கு தான் இருந்திருக்கும். இத இன்னும் இந்த படம் எடுத்த உண்மையிலேயே என்னோட நண்பர், என்னோட சகோதரர். இது என்ன ஒரு அழகான விஷயம் தெரியுமா? இதுல நடித்த எனது மாமா பசீர் அவர்கள் தேவையில்லை, இயக்குனர் அரவிந்த் ராஜ் சார் தேவையில்லை, அதுக்கு மேல இவரை தயாரிச்சதும் தேவையில்லை. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அது யாருமே இன்சிஸ்ட் பண்ணி எதையுமே செய்யல. ஒரு தேசிய தலைவர்ங்கிற ஒரு மிகப்பெரிய அவரோட காவியத்தை எடுத்து உங்களுக்கு படைச்சிருக்காங்க. சோ அந்த இது உங்களுக்கு சேர்ந்திருக்கு. நீங்க தயவு செய்து எல்லாரும் எல்லா சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணுங்கிற கையெடுத்து நான் உங்களை கேட்டுக்கிறேன். பாருங்க, அவர் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாருங்கிறத பாருங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த படத்தை தயாரிச்ச சத்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நம்ம டைரக்டர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சார். இத இவ்வளவு தூரம் நாங்கெல்லாம் ஏதாவது இதெல்லாம் ரொம்ப பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் சொல்றேன். நான் முக்குளத்தூர் எல்லாத்துக்குமே சொல்றேன், வான் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? எத்தனை பேர் எவ்வளவு கோடீஸ்வரா இருக்கீங்க? எடுத்துருக்கலாம்ல ஒரு 1000 கோடி 500 கோடி இல்ல. நம்ம முக்குளத்தூர் சமூகம் தென் மாவட்டத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க? எடுத்துருக்கலாம்ல. இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி கூட வந்திருக்கலாம்ல. நான் படம் பார்த்துட்டு அங்கேயே ஓப்பனா சொன்னேன், எடுக்கணும். அவரோட வர மீசை மாத்திரம் முழுக்கனா பத்தாது, நான் போடுறேன். அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து போடுங்க. போட்டு இந்த மாதிரி முக்குளத்தூர் மட்டும் இல்ல, எல்லா சமூகத்தினரும் அதுல சிறந்த தலைவர் அவங்க படைப்பை சும்மா சொல்லிக்கிட்டா பத்தாது, எடுத்து பண்ணணும், வரலாற சொல்லணும். அது சொல்றது எல்லாரும் கூட நிக்கணும். அவங்க மேலதான் எனக்கு கோவம். இவங்க எடுத்தது உண்மையிலேயே பாராட்டுறேன். இவங்களுக்கு எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி 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 நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையிலே இருக்கக்கூடிய அனைத்து மரியாதைக்குரிய பெரியவர்கள் சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர், அதனால மரியாதைக்குரிய சகோதரர்கள் சகோதரி அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் சுமார் 12 மணி அப்படி நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப்பை காரில் செக் பண்ணும்போது சத்யா இந்த இன்விடேஷனை எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. என்ன சத்யா ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு தம்பி அனுப்பிச்சிருக்காருன்னு பார்த்தா இன்னைக்கு சாயந்தரம் இந்த மாதிரின்னு அதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படிங்கிற படம் அந்த மாதிரி எல்லாம் வந்த உடனே அந்த பார்த்த உடனேயே நான் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி என்ன தம்பி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன், நான் சினிமா லைனில் போயிட்டுருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம். நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தையை தான் சொல்கிறேன். நான் ராமநாதபுரத்துக்காரி, நான் பிறந்தது ராமநாதபுரம். ஐயா பொதுவானவர், எல்லோருக்கும் சொந்தமானவர். எங்க எல்லாருடைய உணர்விலும் ரத்தத்திலையும் அடிக்கடி ஐயாவுடைய அந்த குரு பூஜைக்கு நாங்கள் போயிருக்கோம், சரித்திரங்கள் படிச்சிருக்கோம். அதனால என்னை அறியாம தான் நான் கண்டிப்பா வருவேன் தம்பி. இது நானும் நீங்க நினைக்கிற மாதிரி
ஒரு சமுதாய தலைவர் கிடையாது ஐயா, ரொம்ப பொதுவானவர் அப்படின்னு நானே வாலண்டியரா தான் சொன்னேன். அக்கா நீங்க வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம், எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, சத்யாவை பத்தி நான் சொல்லுவேன். ஏன்னா அரசியல்ல நாங்க எல்லாருமே ஒரே கட்சியில, நானும் சத்யாவும் ஒரே கட்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணம் செய்யக்கூடியவர்கள். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இன்சார்ஜ். அதனால நான் அடிக்கடி சத்யாவை பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பார்ப்பேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில நான் மாவட்ட செயலாளர் அண்ணன் சோமசுந்தரம் சத்யாலாம் நின்றுட்டு இருக்கும்போது, என்ன தம்பி உன்னை பார்க்கவே முடியலையே அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, மாவட்ட செயலாளர் அக்கா இப்ப அவரு தனி லைன் எடுத்துட்டாரு, சினிமா அந்த தயாரிப்புகள்ல உள்ள போயிட்டாரு அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், தம்பி எனக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஒரு அத்தை சித்தி பாட்டி என்னமோ ஒரு ரோல் எனக்கு கொடு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, அவரு நல்ல ஞாபகம் இருக்கும், நான் கேட்டேன். அதனால எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் தம்பி, சும்மா சாதாரணமா ஏதாவது ஒரு ரோல் கொடு அப்படின்னு. இப்ப நான் சண்டையா கேட்கிறேன், ஒரு சின்ன ஒரு ரோலாவது ஐயாவோட இதுல ஏதோ ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்டதுல நான் இன்னும் பார்க்கல, என்ன சண்டை கூப்பிட்டு இருக்காரு இந்த படத்தை பாக்குறதுக்கு. அதனால இன்னைக்கு வந்தது அப்படிங்கிறது நான் உரிமை எடுத்து, நான் மேடைக்கே வரமாட்டேன்னு சொன்னேன், கீழே உட்காந்து நான் உட்காந்து ரசிச்சு இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும்னு தான்ப்பா வந்தேன், மேடையில என்னையில உட்கார வைக்காத அப்படின்னு. இல்லக்கா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி, தம்பி அப்படிங்கிறதுனாலதான் நான் மேடைக்கு வந்தேன். எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்களை நான் திருப்பி பேச விரும்பல. உணர்வோடு அந்த மாவட்டத்தை சேர்ந்த அப்படிங்கிறதுல, அந்த மாவட்டத்துல எல்லாருமே பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படின்னா மனசுல வரக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, அவர் ஒரு தெய்வீக ஒரு தலைவர், தெய்வீகமும் சேர்ந்த ஒரு தலைவர். இந்த இடத்துல ஒரே ஒரு அரசியல் நிகழ்வு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2011-16 நான் அமைச்சரா இருக்கும் பொழுது சுற்றுலாத்துறைக்கு அமைச்சரா இருந்தேன். ஒரு 2 years அந்த துறையில இருக்கும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு தோணிட்டே இருந்தது. அம்மா எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லா வருடங்களும் போகும் பொழுது போயிட்டு வரும்போது, அன்றைக்கு எப்பவுமே சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி நடக்கும். இப்ப தம்பி உதயகுமார் நாங்க எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில இருக்கும் பொழுது, அந்த கமிட்டி அந்த இதுல இருக்கும் பொழுது, இந்த பசும்பன் ஐயாவுடைய இந்த நினைவு இந்த இடத்துக்கு பக்கத்துல அரசு சார்பா இன்னும் என்ன தேவை அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு சமுதாய கூடம் அரசு நிதி ஒதுக்கீடு பண்ணி அது வரும்பொழுது தங்குறதுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு, இந்த ஒரு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு ஒரு சமுதாய கூடம் அரசு சார்பாக வேண்டும் சொன்ன உடனேயே, அன்றைக்கு தேவரையாவை நாங்க நேரடியா பார்த்ததில்ல. அவர் சொன்னாரு, எங்க தாத்தா அப்பா கூட இருந்தாங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அடுத்த ஆண்டு குரு பூஜைக்கு போவதற்கு முன்பாகவே அந்த சமுதாய கூடத்தை அரசு சுற்றுலாத்துறை மூலமாக கட்டி கொடுப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக நான் இருந்தேன் என்பதை பெருமையோடு இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வீடியோ கான்பரன்சிங்ல அம்மா அதை திறக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே உலகம் போற்றும் பார் போற்றும் நாம் பெருமைப்பட வைக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று தலைவர் என்பது பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். அதே போல எல்லாருமே பஷீர் அவங்கள பத்தி சொன்னாங்க. உண்மையிலேயே உங்களை பார்க்கும் பொழுது பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை அப்படின்னு நான் அடிக்கடி முன்னாடி திருச்சுழி போவேன். அப்ப அந்த சிவன் கோயில்ல சொல்லுவாங்க, இங்கதான் இருப்பார் ஐயா, இந்த மயில் இங்கதான் இருக்கும். ஏன்னா வரலாறுகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நான் நிறைய அந்த கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்திருக்கோம்னு சொல்லும் பொழுது, ஒரு தெய்வீக தலைவராக இருந்து பெரிய ஒரு மாபெரும் தலைவராக இருந்த ஐயா அவர்களுடைய இந்த எல்லாரும் பார்க்க போறோம், எல்லாரும் பார்ப்போம். அதே போல அவர் சுரேஷ் சகோதரர் சொன்னது போல ஒரு ராமநாதபுரத்துக்காரங்க எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ராமநாதபுரத்துக்காரங்க எடுத்திருந்தா இன்னும் பெருமையா இருந்திருக்குங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கின்றது. இன்னும் பரவாயில்ல, நிறைய சீரீஸ் எடுக்கலாம், இன்னும் எத்தனையோ தொடர்புகள் இருக்கலாம், 2ஆம் பாகம்னு எடுக்கலாம், 3வது பாகம்னு எடுக்கலாம்.
நிச்சயமாக யார் எடுத்தாலும் என்ன மாதிரி ஆளுகளுக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஸ்டுடியோக்குள்ள, இந்த தியேட்டருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுக்க வந்திருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. மேடையில் இருக்கும் பெரியோர்கள், இங்கே வந்திருக்கும் ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு முன்னால் பேசினவங்க எத்தனையோ கருத்துகள் உங்ககிட்ட பகிர்ந்துட்டாங்க. நானும் எத்தனையோ விஷயங்கள் வியந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அப்புறமும் பேச போறவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க. ஆனா எனக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தேவரையா தமிழகத்தின் தமிழர்களின் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பங்காக மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கும் இந்த 3-4 தலைமுறைகளாக தமிழர்களாக வாக்காளர்களாக நம்ம தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு வரலாற்றை இந்த படத்தின் மூலமாக மக்கள் மத்தியில கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷம் மட்டும் இல்லை, மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அவ்வளோ ஒரு பாராட்டு அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு தலைமுறை ஒரு வயசுக்கு வந்து அதுக்கப்புறம் சமுதாயத்துல ஒரு பொறுப்பான ஒரு பங்கு எடுக்கக்கூடிய ஒரு வயசு வரும்போது எதை வச்சு அவங்களுடைய முடிவுகள் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த ஐகான்ஸ், அந்த தலைவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவரையா போல ஒரு நிறைய பேர் இங்க சொல்லியிருக்கிறீங்க, எந்த ஒரு மதத்துக்கும் சேராத அனைத்து தமிழர்களுக்கும் தேசத்துக்கும் சேர்ந்த ஒரு தலைவர் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு வழிகாட்டியான ஒரு தலைவராக இருக்கிறார்கள். இந்த வரலாற்றை மறைக்கப்பட்டு இந்த வரலாற்றை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான இந்த நேரத்தில் கொண்டு வந்ததுக்கு முதல்ல யாருக்கு சொல்லணும்னு தெரியல, ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளவு மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கு. தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் திரு SSR சத்யா அவர்களும், இயக்குனர் மூத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த்ராஜ் அவர்களும், மற்றும் இந்த படத்தை வந்து இந்த திரைக்கு கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒருத்தரை நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? முடியாது. தேவரையா அவர்களுடைய படத்தை எடுக்கிறாங்கன்னா முதல்ல யாரப்பா இந்த கதாபாத்திரத்துல நடிச்சு இந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் சமுதாயம் நீங்க வந்து தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம தமிழ் நாட்டு அத்தனை சமுதாயத்துக்கும் சேர்ந்த இந்த தலைவரை திரைய மேல நம்ம எல்லாருக்கும் சித்தரிக்க போற இந்த கலைஞர் யார் அப்படிங்கறது நான் ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இங்க வர்ற வரைக்கும் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
ஆனா அவர் பார்த்த உடனே, திரு பஷீர் அவர்களை பார்த்த உடனே வியந்து போய் அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு நடிகராக, ஒரு நடிகர் இன்னொரு நடிகருக்கு மட்டும் இல்லாம இந்த சமுதாயத்துக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஒருத்தராக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டும், என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாருடைய கையில ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க. இந்த படத்தை மக்கள் மத்தியில நீங்க கொண்டு போகணும். கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இப்போ நிறைய விஷயங்கள்ல ஒரு ஒரு ஆடட் மசாலாவாக இருக்கிற இந்த காலத்துல, ஒரு தனிப்பட்ட ஒரு ருசி கொண்டு வர்றதுக்காக திணிக்கப்பட்ட இந்த காலத்துல, தயவு செய்து தமிழர்களுக்கு, அத்தனை தமிழர்களுக்கும், தமிழ்நாட்டுக்கும் இந்த நேரத்துல ரொம்ப தேவையான இந்த மாமனிதருடைய கதை அத்தனை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த மிகப்பெரிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அனைவருக்கும் நான் உங்ககிட்ட இந்த மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்க எல்லாரும் இவ்வளோ சைலண்டா, இவ்வளோ ஒரு ஃபோக்கஸோட நீங்க இவ்வளவு நேரமா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த பயணத்துல ஒரு மிகப்பெரிய பங்கு எடுப்பீங்க. அந்த பொறுப்பு நீங்க எடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட எனக்கு இந்த மேடையில பேசுற இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி சத்யா அவர்களுக்கு, கோகுலேந்திர அக்கா சொன்னது போல, இவர் திடீர்னு நேற்றுக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணாரு எனக்கு. அக்கா நான் சத்யா பேசுறேன் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி பேசினாரு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை 2 தடவை அவர்கிட்ட பேசியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன், நீங்க வரணும் அப்படின்னாரு. சரிங்க எப்போங்க நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டதுக்கு, நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பிரசாத்ல நீங்க வந்துடணும் அப்படின்னாரு. முடியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா நான் வரேன்னு சொன்னேன். இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அரங்கத்தில் இருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும், இங்கே வந்திருக்க நிறைய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வருஷம் 2 ஜெயந்தி விழா போல. இந்த படம் 24ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24ஆம் தேதி தியேட்டரில் ஒரு ஜெயந்தி விழாவும் 30ஆம் தேதி பசும்பொன்னில் ஒரு ஜெயந்தி விழாவும் நடக்க போகுது. ஏன்னா நான் சென்னையில் பிறந்த வளர்ந்தவன். எனக்கு மதுரை ரொம்ப தூரமான ஒரு பகுதி தான். இந்த திரௌபதி படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு மதுரையில் இருக்கிற அவ்வளோ பேர் அங்கே ஒரு உறவுகளாக சொந்தங்களாக கிடைச்சாங்க. அந்த வருஷமே நான் மதுரையில் கலந்துக்கிட்டேன் ஜெயந்தி விழா. அதுக்கப்புறம் வருஷம் தவறாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். கிண்டி, எங்கே அரும்பாக்கம்ல நடக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பார்க்க. என்னன்னா, ஒரு வாழ்ந்த மனிதர் இந்த தலைமுறையில், அதாவது அவர் கூட வாழ்ந்தவங்க இன்னும் யாராவது கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலையில் ஒரு வாழ்ந்து மறைந்த மனிதருக்கு ஆகம விதிப்படி கோவில் கட்டி, இன்னைக்கு போனாலும் அங்கே ஆரத்தி எடுத்து, நான் போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு பசும்பொன்னில், ஆரத்தி எடுத்து திருநீர் கொடுத்து ஒரு தெய்வமாகவே இன்னும் வணங்கி, அவரோட விழாவுக்கு முளைப்பாரி எடுத்து, காவடி எடுத்து, பால் குடம் எடுத்து, மொட்டை அடித்து, ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் கிடைக்குதுன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பாரு. அழகு குத்தி எப்படி பழனியில் முருகருக்கு விழா எடுக்கிறாங்களோ, விழா எப்படி கொண்டாடுறாங்களோ, அதே மாதிரி நிகழ்வுகள் அங்கே நடக்குது. அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது பார்க்க. எப்படி ஒரு மனிதனை இப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பாரு. நிறைய அதுக்கப்புறம் அவரை பற்றி படிச்சிருக்கேன், தேடி படிச்சிருக்கேன். குற்றப்பரம்பரை சட்டத்தை எப்படி அவர் உடைச்சாரு, வாய்ப்பூட்டு சட்டத்தை எப்படி உடைச்சாரு. அவருக்கு இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி மீசை இப்படி இருந்தது இல்லாமல் மீசை இல்லாமல் திருப்பி உள்ளே வந்தார். அந்த 2 வருஷம் நடுவில் என்ன பண்ணார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அனைத்து சாதிகளையும் இட்டு போகிறதுக்காக அவங்க சாதி மக்கள் எதிர்த்து எப்படி நின்னாரு. இந்த மாதிரி அவரோட பெரிய வரலாறு அது. அதுவும் பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு அது. அதை எப்படி காட்சிப்படுத்திருக்க போகிறாங்க, அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எழுதுறது ஈஸி, அதை கதையை எழுதிடலாம், நாவலாக எழுதிடலாம், என்ன வேணால் பண்ணிடலாம். ஆனால் திரைப்படமாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நிறைய சினிமாவோட
அப்படி உள்ள ஊறி இருக்கணும் சினிமா. அந்த மாதிரி கரெக்டான ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஊமை வழிகள், இன்னைக்கு சங்கர் சார் அட்லி அந்த மாதிரி ஒரு டைரக்டர் பண்ணுற மாதிரி ஒரு படம். அந்த காலத்தில் ஊமை வழிகள் அது இப்போ பார்த்தாலும் பிரமிப்பாக இருக்கும். நிஜமா நிறைய பேருக்கு தெரியாது அந்த படம் பற்றி. 2 நாளைக்கு முன்னாடி கூட காரில் அந்த தோல்வி நிலையை நினைத்தால் பாட்டு கேட்காது. அது எப்போல்லாம் ஏதாவது தலைவர் வருதோ அந்த பாட்டை ட்ராவல் பண்ணுறப்ப கேட்குற வழக்கம் உண்டு. ஸோ கரெக்டான டேரக்டர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் யாருமே வந்து கான்ட்ரவர்சி இல்லாத படம் அப்படி சொல்கிறது தான் அப்படி சொல்ல வேணாம். ஏன்னா அவரோட வாழ்க்கையே அப்படி தானே. எல்லாரையும் கூட இருக்க சமூக மக்களை எதிர்த்து மற்ற சமூகங்களுக்கு நல்லது செய்யறது, இதில் எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது தைரியமாக ஒரு உண்மையை சொல்கிறப்ப சில தடங்கல்கள் சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அது வந்து நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். தெரியல, நான் படிச்சிருக்கேன் தேவராயாவை பற்றி நிறைய. அது வந்து திரையில பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எனக்கு யூ சர்டிஃபிகேட் வாங்கினதில் கொஞ்சம் வருத்தம் தான் சார். நீங்கள் யூஏ வாங்கியிருக்கணும் இந்த படத்தை. அப்படிதான் காட்டிடுவோம். அவர் அப்படியே ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடல. மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழது. அவர் எவ்வளோ எதிர்ப்புகள், அவர் எவ்வளோ பேர் முதுகில் குத்திருக்காங்க. அவர் அரசியலில் எந்த நிலைமைக்கு போக வேண்டியவர், அவர் வந்து ஏதோ கூட இருந்து சதி பண்ணி அவர் எப்படி வந்து இந்த நிலைமைக்கு போகாம இவர் வளர்ந்தாருன்னா நம்ம வளர முடியாதுன்னு தடுத்து நிப்பாட்டினாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்கணும், சொல்லியிருப்பாங்க. நம்புறேன், பார்ப்போம் திரையில் என்ன தெரிய போகுதுன்னு. நான் படித்தது இதெல்லாம் அங்கே யார்கிட்டையும் கேட்டு தெரியும். மேபி தௌமனியா சாரிட்டி இதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஆசை இப்படியாப்பட்ட ஒரு மனிதனோட வரலாறு வந்து நம்ம படமாக எடுக்கணும்னு ஆசை. ஆனால் இவர் கொடுத்து வச்சிருக்க அண்ணன் எங்கள் இயக்குனர் முன்னோடிக்கு கொடுத்து வச்சிருக்கேன். சந்தோஷம். இதை படைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். படம் பார்த்துட்டு கண்டிப்பா என்னோட ஆசையை நான் பூர்த்தி செஞ்சதுக்காக நான் வந்து மோகன்ஜி எடுக்கிறதா இருந்தா நாங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றோம். நான் சொல்லியிருக்கேன்னா நம்ம நான் சொல்றேன் திரௌபதி 2 படத்தை வந்து வேலராமன் சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ராஜா நாராயண சம்பூரர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. 14ஆம் நூற்றாண்டு கதை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் நடித்து முடிச்சுட்டு போகிறதோட விட்டுறக்கூடாது, எனக்கு ஒரு கதை எழுதி கொடுக்கணும். அது இந்த கதை எப்போ நடந்திருக்கணும் தென் மாவட்டத்தில் அப்படின்னா தேவராயா வாழ்ந்த சமயத்தில் நடந்திருக்கணும். அந்த கதையில் தேவராயா ஒரு கதாபாத்திரம் எனக்கு வேணும். ஏன்னா அவர் ஒரு வாழ்க்கை வரலாறு படம் எடுத்துட்டாங்க, அதை மறுபடியும் பண்ண முடியாது. அவர் சமகாலத்தில் வாழ்ந்தப்போ நடந்த ஒரு பெரிய நிகழ்வு எனக்கு வந்து கதையை எழுதி கொடுங்க, நான் அதை டைரக்ட் பண்ணுறேன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிட்டாருன்னு. நிஜமாவே வேலராமூர்த்தி சார்கிட்ட தான் இருக்கு. அந்த கதை எப்போ கொடுக்குறாரோ நிச்சயமாக நான் தென் மாவட்டத்து வாழ்வியில் ஒரு படமாக எடுக்கணும். அது ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லி அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏன் ஐயா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு தேசியத்தின் மீதும் தெய்வீகத்தின் மீதும் ரொம்ப பெரிய நம்பிக்கை உண்டு. அந்த வார்த்தையை கேட்டது அவர்கிட்ட இருந்து தான். எப்படி ஒரு மனிதன் வந்து மதுரையில் பிறந்து, அதுவும் ஆப்பநாட்டில் ஒரு சின்ன பசும்பொண்ணு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து இந்தியாவில் பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறப்ப தேசியத்தை பற்றி எப்படி பேசியிருக்க முடியும்? அப்படின்னா அவர் எவ்வளோ கருத்தியல் உள்வாங்கி இருப்பார். இந்த தலைமுறையில் இருக்கிற தலைவர்கள் யாருமே விவேகானந்தர் ஐயாவை பற்றி பேசுகிறதே இல்லை. விவேகானந்தர் ஐயாவை மறந்துட்டாங்க. அவர் காவி உடை போட்டிருக்கதால என்னன்னு தெரியல. அவரை பற்றி இந்த தலைமுறை அரசியல்வாதிகள் பேசுகிறதே இல்லை. ஆனால் அன்னைக்கு மதுரையில் விவேகானந்தர் ஐயாவை தெரியும்னா அதுக்கு காரணம் தேவரையா தான். அவர் தான் அவரை பற்றி அவ்வளோ விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயான்னு ஒருத்தர் தெரியினாலும் அது காரணம் தேவரையா தான். இல்லைன்னா அவர் வடநாட்டு தலைவராகவே கடைசி வரை இருந்திருப்பார். இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எங்கே பிறந்தாரு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மதுரையில் பிறந்தாரு தான் சொல்லுவாங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு 11th 12th படிக்கிறப்ப அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நம்ம தமிழ் இருப்பார். அது காரணம் தேவரையா. அன்னைக்கு அந்த கருத்தில் உள்வாங்கி இருக்காரு. இந்த நாட்டுக்காக விடுதலை கிடைக்கணும், நம்ம அதுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அவர் வடநாட்டுக்காரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவரோட கருத்து எப்படி இருக்கு அதிரடியாக தான் நம்ம சொன்னதை வாங்கணும் முடிவு பண்ண ஒரு அதிரடியான மனிதன் அவர் வந்து ஒரு 2 வருஷம் போயிட்டு திருப்பி இறை நம்பிக்கை ஏற்றுட்டு வரப்போ தான் அந்த மியூசியம் அழிச்சது. நான் படித்த வரலாறுங்க அது சரிண்ணா. ஸோ அதுதான் நான் படித்த வரலாறு. ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த மென்மையான வாழ்க்கை வாழ்ந்தது தான் தெய்வீகமான வாழ்க்கை. இந்த பாட்டில் பார்க்குறப்ப அது தெரியுது. அவர் சித்தரா அவரை வந்து புதைக்கிறப்ப விதைக்கிறப்ப அந்த தலை சாயறப்ப நல்ல ஷாட்னது. அவர் கழுத்தில் அடித்து நீங்கள் சாயக்கூடாதுன்னு சொன்னதால தான் இன்னைக்கு அந்த மதுரை மாவட்டம் முழுக்க அந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அவர் வந்து இங்கே நிறைய பேர் சொன்னாங்க ஜாதிய தலைவர் இல்லை, அது இல்லை, இருந்தால் என்ன தப்பு? அவர் சொல்லி கொடுத்துட்டு போன அந்த மரியாதை அந்த பாசமும் இன்னைக்கு வரைக்கும் கடத்தி வந்துட்டு இருக்குல்ல. நம்ம ஒரு விழாவுக்காக மதுரைக்கு போனால் பயமாக இருக்கும் இவங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுறது பார்த்து. நான் சாப்பிட உட்காந்தா சுற்றி 20 பேர் நிற்பாங்க, டேய் அந்த பொரியல் இதை போடு. நான் பசி தீர்ந்துச்சு சொன்னால் கூட 2 வேளை எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டு இது வரைக்கும் ரொப்பி அனுப்புனா தான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி விருந்தோம்பல் பண்ணக்கூடிய ஒரு மக்கள் அதை சொல்லி கொடுத்துட்டு போனவர் அவர் தானே. அந்த மக்கள் அப்படி தானே பழகி வச்சிருக்காரு. நீங்கள் வம்பு பண்ணால் அவங்க திரும்பி வம்பு பண்ணுறாங்க. யாரும் சும்மா இருப்பா? ஒருத்தர் போய் வம்பு பண்ணால் எந்த சமுதாயம் சும்மா இருக்கும்? தமிழ்நாட்டில் அவ்வளோ அமைதியான சமுதாயம் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில்?
அதெல்லாம் தப்பு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், இதோ மூர்த்தி என்ன பக்கத்தில் இருக்காரு சாட்சி. அவர் ஆஃபீஸுக்கு போன ஒரு நாள் எங்களை எப்படி பயமுறுத்தினாருன்னு கேளுங்க. சுற்றி அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் 50 பேர், நாங்கள் 5 பேர் தான் போனோம். அதுதான் சொல்றேன். அதை சொல்லி கொடுத்தது யாரு? அந்த அன்பு, அந்த மரியாதையை சொல்லி கொடுத்தது யாரு? திருமார் அண்ணன், இந்த ஆர்கே சுரேஷ் அண்ணன் வந்தவொடனே கட்டி பிடிச்சி பேச வைக்கிறாரு. இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? அவர் தூத்துக்குடியில் அண்ணன் இருக்காரு ஒருத்தர், எசகி ராஜா அண்ணன், இந்த ரத்னவேல் பாண்டியன் அண்ணன் இருக்காரு. என்னை கூப்பிட்டு மதுரை ஃபுல்லாக ஊர் ஊராக சுத்தினவர், கூட பிறந்த அண்ணன் மாதிரி. இப்போ எனக்கு இந்த 20 நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கூப்பிட்டு வந்தார். அவ்வளோ பிரச்சனையான படத்தையும் கூப்பிட்டு வந்தார். அண்ணன் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிடுங்க, நல்லபடியாக படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. எப்படியாவது ஒரு 300 தேட்டருக்கு கொண்டு போய் போட்டுருங்க இந்த படத்தை. தமிழ்நாடு முழுக்க இருக்க இளைஞர்கள் இந்த படத்தை போய் பார்க்கணும். வெறும் யங்ஸ்டர்ஸாக நம்ம வந்து ஆட்டம் பாட்டு அனிருத் சார் மியூசிக் இருந்தால் தான் படம் பார்ப்போம் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு தலைவர் வாழ்ந்திருக்காங்க. இவரை படிச்சீங்கன்னா தான் நீங்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தேடி படிப்பீங்க, விவேகானந்தரை தேடி படிப்பீங்க. தமிழ்நாட்டோட வரலாறு தெரியும், அரசியல் என்ன நடந்தும் தெரியும். அவர் எம்பியாக இருந்தப்போ ஒரு 2 வருஷம் ஏன் பேச விடாம தடுத்தாங்கன்றது தெரியும். அவர் போய் பார்லிமெண்ட்ல பேசினப்போ அந்த 20 நிமிஷம் எவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுத்தாரு, எதை பற்றி பேசினாருன்றது புரியும். அதெல்லாம் புரியாதான் நீங்கள் வந்து அரசியல் படுத்தப்படுவீங்க. இல்லைன்னா இன்னைக்கு அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறீங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு ஒரு நடிகர் பேரோட கட்சியில். அந்த மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். நீங்கள் அரசியல் படுத்தப்படணும்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா மாதிரியான அரசியல் தலைவர்களை பற்றி படிக்கணும். அது வந்து நீங்கள் இதில் நம்ம பார்க்க மாட்டோம், கிரிஞ்சி படம், பூமர் படம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அரசியல் புரியாது. நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஏதாவது வைப் பண்ணிட்டு சுற்ற வேண்டியதுதான். ஸோ நான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது, தயவு செஞ்சு இந்த படத்தை தேட்டர் பார்க்க விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள். அதுவும் அந்த ப்ரொடியூசருக்கு நல்லது தான். ஆனால் இந்த படத்தெல்லாம் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு புரியும். இப்போ ரீசெண்டாக நீங்கள்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கே தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்குதுன்னு ஊற்று பார்த்துன்னு இருக்கீங்க. இதை பல வருஷமாக ஊற்று பார்த்து பேசுறது பல பழி வாங்கின்னு இருக்கும். நீங்கள்லாம் இதெல்லாம் என்ன பேசுறீங்கன்னு. இது ஒரு அரசியல் படமாக தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்படி தான் தேட்டரில் போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போகிற மக்களோட உட்காந்து இந்த குழுவினருக்கு இதில் தேவரையாக நடித்த பஷீர் அண்ணனுக்கு நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக பார்க்குறேன். பஷீர் அண்ணன் இதே கெட்டப்பில் தான் இருக்காரு. அதான் சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி தான், அவரை பார்க்குறப்பெல்லாம் தூரமாக போயிடுவேன். எப்படி போய் பேசுறது, இந்த கெட்டப்லேயே தான் இருக்காரு. ஒரு 4 மனுஷன் அந்த எப்படின்னு இந்த படம் பண்ணீங்க, எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டீங்க, பீரியட் ஃபிலிம் ஆச்சு அப்படிலாம் கேட்கலாம். பார்க்குறப்பெல்லாம் இந்த கெட்டப்லேயே இருப்பார். வணக்கம் சொல்லிட்டு அப்படி கடந்து போயிடுவான். பயமாக இருக்கும் பேசுறதுக்கு. ஸோ அந்த மனிதர் வாழ்ந்த ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோன்றது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை தயாரித்த அண்ணா SSR சத்யா அண்ணனுக்கும், எங்கள் இயக்குனர் முன்னோடி அவர்களுக்கும், மூத்தவர் அவர்களுக்கும், இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க, அடுத்து உங்கள் வேலை தான். ஸோ தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை கொண்டாடுங்க. நான் சொல்கிற மாதிரி மதுரையில் பாருங்கள், நிச்சயமாக இது வந்து பால் கூட எடுப்பாங்க, முளைப்பாரி எடுப்பாங்க, காது குத்த போகிறாங்க, மொட்டை அடிக்க போகிறாங்க. இந்த படத்தை தேட்டரை எப்படி கொண்டாட போகிறாங்கன்னு பாருங்கள். நன்றி. நேரம் கருதி இன்னும் 3 பேர் தான் பேச போறாங்க. பேசி முடிச்ச பிறகு, விழா முடிந்த பிறகு பிரியாணி சாப்பிட்டு எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போலாம். சைவ சாப்பாடு, சைவ பிரியாணி, வெஜிடேரியன் பிரியாணி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஐயா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை. நம்ம நேர்ல பார்த்ததில்ல, அதே நம்ம கண் முன்னாடி அந்த கதாபாத்திரத்தில் நடித்த வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்களை இப்போது சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் நான் வந்து சினிமா துறையை சார்ந்தவனே கிடையாது, பட் சினிமா துறையில் இருக்க நிறைய பேருக்கு வழக்கு வந்து பண்ணுவேன். ஒரு நாள் வந்து கால் வந்தது, இது இப்ப இல்ல, 2018. அப்ப கால் பண்ணவரு நவமணி ஐயா. 2018 சில யங்ஸ்டர்ஸ் ஐயாவுடைய தேவரையாவுடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு என்ன வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, ஐயாவை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு. பேசுறதுக்கு முன்னாடி எப்பயுமே புஸ்தகங்கள் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் கரெக்டா இருக்கான்னு பார்த்து பேசக்கூடிய ஒரு எப்பயுமே ஸ்டாண்ட் தான் நான் எடுப்பேன். அதுக்காக தேவரையாவுடைய புஸ்தகங்களை தேடி அலைஞ்சேன். அப்போ ஒரு 2 பேரை நான் சந்திச்சேன். ஜீவபாரதி அவர்கள் கம்யூனிஸ்ட்ல இருக்காரு. அவர் வீட்டுக்கு தேடி கதவை தட்டுற, அவர் திறந்தாரு. நீ யாருப்பான்னு கேட்டாரு. என்ன டக்குன்னு ஜீவபாரதி சொன்னாரு, என்ன நேதாஜி மாதிரி இருக்கே அப்படின்னாரு. அப்ப இல்லையா, இந்த மாதிரி நீங்க புஸ்தகங்கள் எழுதிருக்கீங்க, அந்த புஸ்தகங்கள் எனக்கு வேணும். தேவரையாவுடைய சட்ட இதுல எம்எல்ஏவா இருக்கும்போது பேசின ஸ்பீச், எம்பியா இருக்க ஒரு ஸ்பீச், அந்த மாதிரி இங்கிலீஷ் புஸ்தகம், தேவரையாவுடைய அந்த மண்டபத்துல போயிட்டு சங்கர் வடிவேல் அவர்கள் பிரசிடென்டா இருந்தார், அவர்கிட்ட பேசிய புஸ்தகம். அப்புறம் ட்ரஸ்ட் புறத்துல வந்து ஒரு எழுத்தாளர் இருந்தார்,
காவியா சண்முகம் அவர் வீட்டுல போய் கதவை தட்டி அவரும் யாருமே எனக்கு தெரியாது. கதவை தட்டுவேன், போவேன், வாங்கிட்டு வருவேன். என்னன்னு கூட கேட்க முடியும், புக்கு வாங்கிட்டு வந்துருவேன். அந்த மாதிரி லைப்ரரி கிரியேட் பண்ணி படிச்சுட்டு 2018 பேசினேன். பேசி முடிச்ச உடனே அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் பார்த்திருந்தாங்க அந்த காலகட்டத்துல. அப்ப நவமணி ஐயா கால் பண்ணி நீ பேசினது வந்து பர்ஃபெக்டா இருந்தது ஹிஸ்டாரிக்கலா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா தேவரையா பத்தி படிக்கிறது மட்டும் இல்லாம நேதாஜி அவர்களை பத்தி படிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி தேசிய தலைவர் அப்படிங்கிற படம் எடுக்கிறதே எனக்கு தெரியாது ஆக்சுவலா. அப்போ யார் ஒருத்தர் யாரோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி தேசிய தலைவர் படம் எடுத்துட்டு இருக்காங்க மெசேஜ் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டில இருந்து யாரோ ரெஃபர் பண்றாங்க. நவமணி ஐயா வந்து அவங்களோட உரையாடி இருக்காரு, சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. அவங்க கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு இந்த படத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரம் நேதாஜி அவருடைய கதாபாத்திரம், அதனால வந்து படம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. தேவரையா ரொம்ப அழகா பஷீர் அவர்கள் தேவரையாவும் நடிச்சிட்டு இருக்காரு. தத்ரூபமா தேவரையா போட்டோ வச்சு பூஜை பண்ணிட்டு அது மாதிரியே நடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஷயம் சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு பயம் இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஃபிட்டா நம்ம நேதாஜிங்கிற ஒரு எவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளவு பெரிய அவர் ஒரு சாம்ராஜ்யம். நேதாஜிங்கிற உலக தலைவர், நேஷனல் லீடரை தாண்டி உலக தலைவர், அந்த ரோல் எடுத்துக்க முடியுமா அப்படின்னும் பொழுது அந்த வாரம் சாட்டர்டே நான் வந்து ராமகிருஷ்ண மடத்தோட டிவோட்டி. நான் சின்ன வயசுல ராமகிருஷ்ண மடத்தோட டிவோட்டி. நான் அங்க வந்து சுவாமி கௌதமானந்த மகாராஜ் பிரசிடென்ட் ஆஃப் ராமகிருஷ்ண மட் அவர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கேன். இங்க இருந்து கொல்கட்டா ஃபிளைட் போட்டு கிளம்பி போய் நேதாஜி வீட்டுக்கே போயிட்டேன். போயிட்டு அந்த ஃப்ரேம் அந்த விஷயத்தெல்லாம் ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி நேதாஜி எப்படி இருக்காரு என்ன இருக்காருன்னு பார்த்துட்டு ராமகிருஷ்ண மடம் பேலூர் மட் போயிட்டு தியானம் பண்ணிட்டு ராமகிருஷ்ணர் கிட்ட நான் இதுக்கு ஃபிட்டா அப்படின்னு கேட்டுட்டு தான் இந்த ரோல் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கால் பண்ணேன். வந்த உடனே நான் சொன்னேன், வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, என்டையர் டீம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நான் வந்து பணத்துக்காக நடிக்க மாட்டேன், பணத்துக்காகவும் பேசுற ஆள் கிடையாது. இந்த இதுக்கு நான் ஃப்ரீயா என்னுடைய கான்ட்ரிபியூஷனா இந்த படத்துக்கு நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேனே தவிர என் மனசுல வந்து ஒரு பயம் இருந்தது. எப்படி நடிப்பேனா நடிக்க மாட்டேனா எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன், எந்த டிரான்ஸ்போர்ட் எனக்கு கொடுக்காதீங்க, நானே வந்துடுறேன், எங்க சொல்றீங்களோ அங்க வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து பஷீர் சாரு, டீம் SSR சத்யா சாரு, அதுக்கப்புறம் என்டையர் டீம், நவமணி ஐயா ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் நடத்தினாங்க. இங்க பிரசாத் ஸ்டுடியோ நினைக்கிறேன். போட்டோ ஷூட் எடுக்கும்போது வெங்கட்ராம் சார் எடுத்தார் நினைக்கிறேன். போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. என்ன மேக்கப்லாம் போட்டோடனே மேக்கப் போடுறவர் சொல்றாரு, பேர் மறந்துட்டேன், சேகர் சொல்றாரு, சார் உங்க நோஸ் நல்லா இருக்கு, நேதாஜி மாதிரியே இருக்கு அப்படின்றாரு. எனக்கு மேக்கப் போடும்போது சார் அதெல்லாம் விடுங்க சார், போட்டோ எடுக்கணும், அதெல்லாம் மாதிரிலாம் இருக்கே, கரெக்டா இருக்குமான்னு தெரியல அப்படின்னு உடனே போட்டோ எடுத்தாங்க. போட்டோ எடுத்து காமிக்கிறாரு வெங்கட்ராம் சாரு, நவமணி ஐயா, நானு, SR சாரு, அதுக்கப்புறம் அரவிந்த் ராஜ் சாரு, பஷீர் சாரு, எல்லாரும் இருக்கும். நல்லா இருந்தது. பஷீர் சாரோட போட்டோ எடுத்தோம். போட்டோ ஷூட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டேட்ஸ் கொடுத்தாங்க. டேட்ஸ் கொடுக்குற அன்னைக்கு எனக்கு வழக்குகள் இருந்தது. போயிட்டு இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்பியர் ஆகுறது, அப்பியர் ஆகிட்டு நைட்ல போவேன் படிச்சுக்கிட்டே, போயிட்டு ரெடி ஆயிட்டு 3:30 மணி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும், அப்பயும் படிச்சுக்கிட்டு இருப்பேன். முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது இதெல்லாம் கரெக்டா இருக்குமா என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துட்டே இருக்கும். ஆனா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது நேதாஜியோட போட்ட உடனேயே. அதுல முக்கியமான ஒரு விஷயம்னா முதல்ல இங்க ஜென்னிஸ்ல வந்து நிக்கிற அரவிந்த் ராஜ் சாரை போய் பாக்குறேன். அவர் வந்து டயலாக் கொடுத்துட்டாரு. எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல, ஆனா எனக்கு தெரியும் நேதாஜி எப்படி வந்து பிரதிபலிப்பாருன்னு எனக்கு தெரியும். அப்போ அரவிந்த் ராஜ் சார் எடுத்த உடனே என்ன திட்டினாரு. எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நான் திட்டி பல வருஷம் ஆயிடுச்சு, யாருமே திட்டுறது கிடையாது. சோ எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னோட அந்த ஒரு அப்போ ஒரு போட்டோகிராஃபர் இருந்தாரு, பேர் மறந்துட்டேயா, சீன சார். அவர் வந்து போன் பண்ணி, அது ஐயா நான் அப்படியே இருக்கீங்க. எனக்கு இன்னும் அந்த கடவுளே வந்து எனக்கு வழிகாட்டுற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைலாக் அரவிந்த் ராஜ் சார் வந்து அப்படியே சொல்றாரு, ஒரு ஆட்டிடியூடோட நடிக்கணும் சத்யகுமார் அப்படின்றாரு. சார் ஒரு செகண்ட் இருங்க சார் யோசிச்சேன். ப்ராம்ப்டிங் டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. உடனே 2 நிமிஷத்துல பிடிச்சிட்டேன். 2 நாள் 3 நாள் நடிக்க வேண்டியதை 1/2 an hourலயே முடிச்சிட்டோம். தனியா சொன்னார் அரவிந்த் ராஜ் சார், பல நடிகர்கள் தொடர்ச்சியா நடிக்கிறவங்களே ஒரு சீக்கிரம் முடிக்க மாட்டாரு. இல்ல சார் நீங்க என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு. அந்த பிரபாவதி அம்மையார் கிட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் என்னுடைய இளைய சகோதரர் அப்படின்னு சொல்லும் போது
அப்படியே உடம்புல இருக்க கூஸ் பம்ப்ஸ் வந்து எனக்கு லைட்டா டியர்ஸே வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது, அந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. காஞ்சிபுரத்துல ஒரு ஷூட் பண்ணோம், ஏழை மக்கள் அங்க இருக்கிற மாதிரி பண்ணி அந்த நேதாஜியும் அவர் வர மாதிரி அந்த சீன்லாம் வந்து எனக்கு கூஸ் பம்ஸா இருந்து அந்த நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்தோடையும் ஒரு நம்பிக்கையும் எனக்கு கொடுத்தது. இதுல முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தொடர்ச்சியா சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு உண்டு. அப்போ ஒரு வாட்டி நான் வந்து ஏதோ ஒரு பேசிட்டு இருக்கேன் சாரோட, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட. அவருடைய நண்பர் விட்டல் பிரசாத் ராவ், அவரும் எனக்கு நல்ல நண்பர். 2 பேரும் நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்போ ரஜினி சார் கிளம்பும்போது சொல்றாரு, உனக்கு 2 ரூல், இப்ப இல்ல இந்த தேசிய தலைவர் ரூல் இல்ல, நான் சொல்ல 2017-18 அந்த காலகட்டம், 2019 காலகட்டத்துல நீ வந்து இந்த ரவுண்டு கண்ணாடியை விட்டுறாத, நீ 2 ரோலுக்கு சூட்டா, ஒன்னு அம்பேத்கர் ரோல், இன்னொன்னு வந்து நேதாஜி ரோல். நான் சொன்னேன் சார் நான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பேர் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல அதுக்கப்புறம் சார் ஆடியோவே அமைச்சிருந்தாரு, ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி ரவுண்ட் கண்ணாடி போட்டு 2 பேர் மாதிரி இருக்கிறது முன்னாடி மட்டும் முக்கியம் இல்ல, அவங்கள மாதிரி நீங்க சாதிப்பீங்க அப்படிங்கறத என்னோட பர்த்டே அன்னைக்கு அமைச்சிருந்தாரு சார். இன்னைக்கு வந்து என்னோட வாழ்நாள்ல நான் வந்து லா மட்டும் இல்லாம CA CWA பட்டை கணக்காளர் எல்லாம் படிச்சு லண்டன்ல எல்லாம் கூட குவாலிஃபிகேஷன் பண்ணிருக்கேன். பட் அதெல்லாம் விட பெரிய குவாலிஃபிகேஷன், நான் சினிமா துறையில ஒரு சினிமா நடிகரா நான் மாறிக்க என்னாலே நம்ப முடியல. இதுல முக்கியமா எனக்கு இந்த படத்துல எஸ்பெஷலா SSR சத்யா அவர்களுடைய டாட்டர் ஒரு சீன் இருந்தது. அந்த சீன் வந்து நீங்க கண்டிப்பா இந்த படத்திலேயே வந்து ரொம்ப ஹைலைட்டான சீன் வந்து அந்த சீன் தான். பஷீர் சார் தேவரையாவை பார்த்து அவர் அந்த ஒரு வார்த்தை கேட்பாங்க, அதுக்காகவே நம்ம தமிழ்நாட்டுல பிறந்ததுக்காக பெருமைப்படணும். அதை நீங்க பார்க்கணும். அந்த படத்தை SSR சத்யா அவர்களுடைய குழந்தை அப்படியே அப்படியே மீனாட்சி அம்மனுடைய கடாட்சி அங்க இருந்திருக்கு அவங்களுக்கு. அவங்க கேட்பாங்க, குழந்தை கேட்பாங்க, தேவரையாவை பார்த்து கேட்பாங்க. அந்த கொஸ்டின் வந்து அது வந்து வந்து நம்ம தமிழ்நாட்டுல பிறந்ததுக்கே ஒரு பெருமை. சமத்துவம், சம உரிமை, சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணு தான் 2 மாபெரும் தலைவர்களை உலகத்துக்கே காட்டுச்சு. சுவாமி விவேகானந்தரை பெற்றெடுத்தது வங்காளம், தத்தெடுத்தது தமிழ்நாடு. கன்னியாகுமரி அலையில் செதுக்கியதுதான் சிகாகோ உரை. அந்த சிகாகோ உரையை போயிட்டு வேர்ல்ட் ரிலிஜன் ஆஃப் பார்லிமெண்ட்ல விவேகானந்தர் பேசினதுனாலதான் இந்தியா தலை நிமிர்ந்தது, சுதந்திர வேள்வி வந்தது. அந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் சாரதா தேவியுடைய பக்தர் தான் நேதாஜியுடைய அம்மா பிரபாவதி அம்மா. பிரபாவதி அம்மா நேதாஜி அம்மா அவங்க வந்து ராமகிருஷ்ண மடத்துடைய டிவோட்டி. நேதாஜியை வளர்க்கும் போது ராமகிருஷ்ண மடத்துக்கு கொண்டு போய் வளர்க்குறாங்க. நேதாஜி வந்து உருவானது விவேகானந்தரை பார்த்து. அவர் வந்து துறவியா ஆக வேண்டியவர் நேதாஜி ராமகிருஷ்ண மடத்துல. ஆனா ராமகிருஷ்ண மடம் சொன்னாங்க, நீங்க ஒரு பெரிய வீரரா வருவீங்கன்னு சின்ன வயசுல ஐடென்டிஃபை பண்றாங்க சுவாமி பிரம்மானந்த மகாராஜ் அவர்கள். சப்சிக்வெண்டா நேதாஜி என்ன நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, நேதாஜி வந்து சுதந்திர போராட்டம் பண்ணும் பொழுது சிங்கப்பூர்ல தங்கிட்டு இருக்கும் பொழுது ராமகிருஷ்ண மடத்துல போயிட்டு காலங்காலத்துல தியானம் பண்ணுவாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இது எதுக்காக இந்த ஹிஸ்டரி சொல்றேன்னா, விவேகானந்தரை சார்ந்துதான் விவேகானந்தரை ஃபர்ஸ்ட் தேவரையா கொடுத்த உரை சாயல்குடியில கொடுத்த உரை, விவேகானந்தரை பத்தி கொடுத்த உரை 3 மணி நேரம் பேசியிருக்காரு அந்த மீட்டிங்ல. 1933 நாமினியை கரெக்டா சொல்றாரு. அதே மாதிரி நேதாஜி அவர்கள் விவேகானந்தரை சார்ந்த ஒரு டிவோட்டி. சென்னையில வந்து இன்ட்ரடியூஸ் ஆனதும் விவேகானந்தர் ஒரு அருளால அந்த இல்லம் இருக்கே அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் ஆறாங்க 2 பேரும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தேவரையா வந்து சில்க் போட்டுட்டு இருப்பாரு, அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கதருக்கு மாறி தேவரையாவை பார்க்கும் பொழுது நீங்க பாப்பீங்க, பஷீர் சார் அவர்கள் வந்து தேசிய தலைவர் படத்துல நடையில வள்ளலார் மாதிரியும் சிந்தனையில விவேகானந்தர் மாதிரியும் இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த மைக்ல பேசும்போது அப்படியே வள்ளலார் மாதிரியே இருப்பாரு பஷீர் ஐயா. அப்படியே தத்ரூபமா ஒரு சீன் இருக்கும். அதுல வந்து பிரிசன்குள்ள போவார் நினைக்கிறேன், அப்படி டக்குனு ஷார்ட் எடுத்திருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா வள்ளலார் மாதிரி அப்படி ட்ரெஸ் பண்ணி எனக்கே பூரிச்சு போயிடுச்சு. ஸோ ஒன் ஆஃப் த கிளாசிக் மூவி. நீங்க எல்லாருமே இது படமா பார்க்காதீங்க, இந்த படமாகப்பட்டது ஒரு கிளாசிக் கான்ட்ரிபியூஷன் டு த தமிழ் ஹிஸ்டரி. தமிழ்நாட்டுடைய வரலாறுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி.
என்னுடைய வேண்டுகோள், எல்லாரும் எஸ்பெஷலா குழந்தைங்களோட, சின்ன சின்ன குழந்தைங்களோட போயிட்டு தேவரையாவை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். தேவரையா ஒரு ஜாதியை சார்ந்தவர் அல்ல. அவர் ஆசிய நாட்டிலே பெரிய தலைவர். ஆசிய நாட்டுல, இந்திய நாடுல, ஆசிய நாட்டிலேயே அந்த அளவுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய நாலேஜ ஒரு மீட்டிங்ல பேசுறதும் பஷீர் ஐயா வந்து அந்த படத்துல வந்து ஸ்ரீலங்கா பத்தி, ஜெர்மனி பத்தி எல்லாம் பேசியிருப்பார். அதை லோக்கலுக்கு கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருப்பார். சோ நேதாஜி இறந்தாரா இல்லையாங்கிற ஒரே உண்மை தெரிந்த ஒரே தலைவர் நம்மளுடைய பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான். சோ நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். தமிழ்நாடு பாட புத்தகத்துல இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ஹிஸ்டரியை வந்து அந்த படத்தை ரெஃபர் பண்ணியே பாட புத்தகத்துல வரணுங்கிற கோரிக்கையை நீங்க வைக்கணும். அது கண்டிப்பா நடக்கும். எல்லாம் உள்ள இறைவனை, வள்ளலாரையும் விவேகானந்தரையும் வேண்டி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஒரு வீட்டுக்குள்ள போய் சேரணுங்கிறத தாழ்மையா நான் வேண்டுக்கிறேன். நீங்க தான் இந்த வெற்றி அடைஞ்சு கொடுக்கணும். நன்றி, மிக நன்றி. தேசிய தலைவர் திரைப்பட ஆடியோ லான்ச்சில் வருகை தந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். இப்போ துவக்கத்திலிருந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பூரா பாராட்டு மழையாகவே இருக்கும். எல்லாரும் மேடையில் இருக்கிறவங்கள முகஸ்துதிக்காக ஒருத்தர் பாராட்டி பேசுறது, இதெல்லாம் இன்னைக்கு மேடை மரபுகளில் இருக்குது. தேசிய தலைவர் திரைப்படம் அப்படின்னு துவங்கும்போது 2022 அழைக்கிறாங்க. அப்போ அழைக்கும்போது வேற சில ஆட்களையெல்லாம் பார்த்து பேசியிருப்பாங்க போல இருக்கு. அது முடியாத பட்சத்தில் என்னுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தில் இருந்த பறவை சதீஷ், அதுக்கு முன்னால் எனக்கு சினிமாக்காரங்களும் தெரியாது, பறவை சதீஷ் ஃபோன் பண்ணி சொல்லி, பக்கத்தில் சௌத்ரின்னு ஒருத்தர் அவரும் பேசுகிறாரு, இந்த மாதிரி தேவரை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மதுரையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாலேயே, ஐயோ அந்த ஆட்கள்லாம் சரியில்லாத ஆட்கள், நீங்கள் அதில் போகக்கூடாது, உங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தம்பிகள்லாம் நிறைய பெரிய பெரிய டைரக்டர்கள்லாம் சொல்லி பேசுகிறாங்க. முத்து காமாட்சி, சுரேஷ் காமாட்சி, அது இதுன்னு சொல்லி இருக்கிற ஆட்கள் பூரா நிறைய சொல்கிறாங்க. எப்பா அவங்க கூப்பிட்ருக்குறாங்க, ஏதோ இப்போ தேவரை பற்றி படம் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க, போய் எப்படித்தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வர்றேனே, சரியாக இருந்தால் இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்ட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். வந்து பார்க்கும்போது டைரக்டர் அரவிந்தராஜை பார்க்குறேன். இவங்கெல்லாம் அன்னைக்கு இருந்த ப்ரொடியூசர்கள் யாரும் எனக்கு தெரியாது, சத்யாவையும் தெரியாது. அன்னைக்கு இருந்ததில் சௌத்ரியும் அரவிந்தராஜ், தேவரா நடிக்கிற பஷீர் சாரு, இவங்க அந்த ஸ்டுடியோவில் பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் இருந்துட்டு வெளியே போயிடுறாங்க. நானும் டைரக்டர் மட்டும்தான். என் கூட என்னுடைய இயக்கத்தை சேர்ந்த மகேஸ்வரன் கூட வந்திருக்கிறாரு. டிஸ்கஷன் ஓடுது 2 நாளாக. அவர் பண்ணி வச்சுருந்த கதையே வேறு. நான் வந்து தலைவர் தேவருடைய பொன்மொழிகள் அத்தனையும் மனசால நேசிக்கிறது மட்டுமில்ல, வாழ்க்கையிலையும் நடக்கணும்னு விரும்புகிறவன். தேவர் சொல்லுவார், உண்மையை சொல், உறுதியாக சொல், என்ன இடர் வந்தாலும் இறுதி வரை சொல் அப்படின்னு சொல்லுவார். இந்த இதில் பார்த்து எல்லாரும் பிரமிப்பா சொல்றீங்க. ஏன்னா எல்லாருமே தேவரை பற்றி முழுசா தெரியாது. இது எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி தப்பு வந்திருக்கு அப்படின்றது என்னால் சொல்ல முடியும். அதை முதல்ல துவக்கத்திலிருந்து சொல்லிக்கிட்டே வந்து ஒரு பாதி வரைக்கும் அவங்களோட இருந்தேன். ஒரு டைமில் அவங்களால என்னை ஜீரணிக்க முடியல. என்னை ஜீரணிக்க இல்லை, கதை இவங்க ஒரு கதையமைப்பு பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் அவங்க ஆரம்பத்தில் அவங்க பண்ணதெல்லாம் இன்னைக்கு சொல்கிற மாதிரி சமமாவெல்லாம் வராது. அவர் பண்ணியிருந்ததெல்லாம் அந்த படம் வெளியே வந்திருந்தா 1957 நடந்த அன்னைக்கு வச்ச தீ இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு கலவரம் வந்துடும்.
அப்படி ஒரு இதுகள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கூடாதுன்னு மாற்றி 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 கொண்டு வந்திருக்கிறேன். தேதி வாரியாக சரியாக சொல்லி நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன். பீஸ் கமிட்டி கூட்டம் எப்படி நடக்கணும், அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் காப்பி உள்பட கையில் கொடுத்துருக்குறேன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க. இப்போ கூட நீங்கள் பிரமிப்பா சொல்கிறீங்க, தம்பியெல்லாம் வந்து பிரமிப்பா சொல்கிறார். அந்த சத்யகுமார் நடிக்கிற நேதாஜியார் நடிக்கிற அந்த சீன் பாட்டு அப்படின்னு, அது எந்த வருஷம் நடக்குது, எந்த காலகட்டத்தில் நடக்குது? தேவர் எப்ப ராணுவத்துக்கு போனார்? நீங்க சொல்றது பிரிட்டிஷ் பீரியட் மாதிரி காமிக்கிறீங்க. ஆனா தேவர் வந்து அந்த ராணுவ உடையோட பயிற்சி பெற்றது, நேதாஜி ராணுவத்துல பயிற்சி பெற்றது அப்படின்றது 1950. 1949 நவம்பர் 17ஆம் தேதி இந்தியாவை விட்டு வெளியே போறார், மீசையோட போறார். இன்னைக்கு சொல்றாங்களே யாரோ எல்லை கடந்து போறாங்க, அப்படி போறாங்க இப்படி போறாங்கன்னு சொல்லி. அவர் பாஸ்போர்ட் இல்லாம விசா இல்லாம யாரு ரகசியமா நாடு கடந்து போறார். போயிட்டு 51 திருப்பி வரும்போதுதான் தோற்றம் மாறி வருவார், மீசையை எடுத்துட்டு வருவார். அப்ப வந்து பேசும்போது நேதாஜி ஜெயந்தில பேசும்போது அவர் சொல்லுவார், கொரியா யுத்தம் 50ல கொரியா யுத்தம் நடந்தது. அந்த கொரியா யுத்தத்துல நான் அதுல கலந்துகிட்டேன். ஒரு விமானத்தை எப்படி இயக்கணும்ன்றத நான் பயிற்சி படிச்சிருக்கிறேன். ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே இருந்து மேல எழும்புறது மாதிரி பிளைட்டை கிளப்புறதுக்கான வழிமுறைகளை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசியிருப்போம், தேவர் பேசியிருக்கிறார். ஆனா நீங்க இங்க கொடுக்கும்போது பிரிட்டிஷ்காரன் மாதிரியும் அதை பார்த்துட்டு 4 பிரிட்டிஷ்கார குடிமக்களுக்கு துப்பாக்கியை கொடுக்கறது மாதிரியும், அந்த துப்பாக்கி எடுத்துட்டு போய் பிரிட்டிஷ்காரங்களை சுடுறது மாதிரியும் காமிச்சிங்கன்னா இது வரலாறா? எங்க தலைவர், நான் அவருடைய சீடன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுவேன். 2 முறை எம்எல்ஏவா இருந்தார் காரியாபட்டி தொகுதியில, ஏஆர் பெருமாள். அவருடைய புத்தகத்தை வச்சு அடிப்படையா வச்சுதான் இந்த வரலாறு அப்படின்னு சொல்லி எல்லா பேட்டிகள்லையும் சொல்லி இருக்கீங்க. எந்த இதுலையும் இல்லாம ஏஆர் பெருமாள் முடிசூடா மன்னர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த புத்தகத்தை அடிப்படையா வச்சுதான் அந்த கதையமைப்புன்னு சொல்லி இருந்தீங்க. ஆனா அந்த படத்துல டைட்டில்ல எந்த இடத்துலயும் ஏஆர் பெருமாள் இல்லை. எனக்கு காமிச்ச படம் எனக்கு விட்டு விட்டு அந்த காலத்துல இந்த டூரிங் டாக்ஸில பார்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி 4 ஒவ்வொரு முடிச்சு ஒரு தொகுப்பு இல்லாம நான் என்ன முழுசா பார்க்கல. பல ஏற்கனவே டப்பிங்ல போகும்போது 52 கரெக்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது சரி பண்ணப்பட்டதா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாது. நீங்க பிரமிப்பா புதுசா பாக்குற இளைஞர்களுக்கு தேவர் படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நான் அப்படி பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற தம்பி சினேகன், சசிகலா நடராஜன் தேவர் படத்தை வரலாறு எடுக்கணும்னு பார்த்தார். காளிமுத்தன் பையன் மணிகண்டனை ஷூட்டிங் எல்லாம் பண்ணோம், மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். அந்த காளிமுத்தன் இறந்து போயிட்டார். காளிமுத்தன் அடுத்து ஏஎல் சீனிவாசனுடைய மகளை கட்டியிருந்தார். ஏஎல் சீனிவாசன் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் சசிகலா நடராஜன், அவரை சசிகலா சொன்னா தான் நடராஜன் தான் யாருன்னு தெரியுற மாதிரி அவங்கள வந்து இந்த ஆர்வி உதயகுமார்ல இருந்து ஒரு டைரக்டர் டீமே அவர் கூட இருந்துச்சு. இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியல. இதெல்லாம் கடந்து நீங்க அது செய்யறீங்க அப்படின்னு சொல்லித்தான் உங்களோட இருக்கிறோம். ஆரம்பத்துல எம் பாபு, கோவிந்தராஜன், ஜெயந்திரி கோவிந்தராஜன், SSR சத்யா மூல கதைன்னு சொல்லி அப்புறம் முதல்ல சொன்னதே சௌத்ரியும் பசீரும் தான். பசீர் வந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட மேக்கப் வரும்போது என்னை அழைச்சிட்டு போகுது. அந்த மேக்கப் போடும்போது நான் கூட இருக்கணும்னு விரும்புவார். இன்னைக்கு வர இப்ப இல்ல, அக்டோபர் 1ஆம் தேதி என்னைய வழிய வரவழைச்சு வடபள்ளி கோயில போய் அந்த துளசி மாலையும் ருத்ராட்ச மாலையும் பூஜை பண்ணி கொண்டு வர சொல்லிட்டு இன்னை அக்டோபர் 1ல இருந்து நான் 3 நாள் மாதிரி விரதம் இருக்கிறேன்.
நீங்க தானே இந்த மாலையை போட்டு விடணும்னு சொல்லி என்னை அந்த மாலையும் போட்டு விட சொல்லி அந்த இதுகள்லாம் செஞ்சு இப்ப மேக்கப் போடும்போது தேவரா மேக்கப் போடும்போது நீங்க இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி கூட இருந்து அதை பண்ணி அவருடைய நடைமுறை அப்படி இருக்கு. ஆனா நீங்க இயக்கம்னு சொல்லி வரும்போது ஒரு கதையமைப்புன்னு வரும்போது நான் அந்த சர்டிபிகேட்டை பார்த்து நெஞ்சு வெடிச்சு போச்சு. அந்த சர்டிபிகேட் சென்சார் சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்க, ஏ சர்டிபிகேட் யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும்னு பெருமைப்படுறீங்க. ஆனா அந்த சர்டிபிகேட்ல என்ன சொல்லியிருக்கீங்க? பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை. என்ன அர்த்தம்? வரலாறா இல்ல உங்க கற்பனை கதையா? இது எது உண்மை? இது தெரியாம எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டார் அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா? சர்டிபிகேட் அப்படி இருந்தா அவரு சத்யா பணம் போட்டு பண்ணி இருக்கிற அதை பத்தி அவங்க பார்ட்னர்கள் ஒத்துக்கிட்டாங்க, அவர் பெருமைப்படுறோம். அது வேற. ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற, பாராட்டுறதுன்றது வேற. நீங்க தேவரை சொல்லும் போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுமா மாறி மாறி நிக்கிறீங்க? சினிமாவில மாதிரி டபுள் ஆக்ட் போடுறீங்க. இதுதான் வரலாறு அப்படின்னா வரலாறுன்னு சொல்லுங்க. இல்ல இது கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க. கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்ல. நீங்க ஊமை வழிகள் அடிக்கும் போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. எங்களுக்கு எதனால இத சரி பண்ணி கொடுக்கணும். யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேச தெரியாம பேசுறோம்னா என்ன அர்த்தம்? என்ன பார்த்துட்டு தான் சொல்றேன். ஆமா தனியா கூட சொல்றேன். பண்ணிக்கிறேன். நம்ம இடத்துல எத்தனையோ பேர் இருக்கான். ஒரு நிமிஷம் எனக்காண்டி வாங்க. ஒரு நிமிஷம் முடிச்சு நம்ம இடத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா பேசு. வாழ்த்திட்டு விட்டுருங்க. ஐயா உங்களுடைய ஆசீர்வாதம் தான் வேணும். உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும். தேவரை பத்தி தப்பா பேசிட்டு பேசிக்கிட்டு இருக்க. டைரக்டர் என்ன பெருசு? தேவரை கூட பெருசு. ஒரு நிமிஷம். அதாவது ஒரு விஷயம் ஐயா ஒரு விஷயம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர். கற்பனைன்னு போட்டா மட்டும்தான் அவங்க சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இது அது சென்சார் சர்டிபிகேட் இது அதோட நாம்ஸ். ஓகேங்களா? நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுவி எடுத்தாலும் அங்க கற்பனை அந்த கதாபாத்திரம், அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல அது மாதிரி ஒரு இது. அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம். ஐயா உண்மையிலேயே ஐயா ஒரு விஷயம் ஐயா நவமணி ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க ஐயா. ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிறவரே ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல. இவ்வளவு பல கோடி ரூபாய் போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அவருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்கள், ஹேண்ட்ஸ் அப். ஓகேங்களா?
அதுல வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்துல இந்த படம் வந்து அவர் வந்து தழுவி எடுத்ததுதான், அதுல எந்த இதுவுமே கிடையாது. ஆனா நம்ம நவமணி சொல்ற மாதிரி ஃபுல்லா ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட் தேசிய தலைவர் பசீரே பண்ணி 2வது பார்ட் நாங்க எல்லாருமே முக்குளத்தூர் சேர்ந்து நாங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுல சத்தியாவும் நீங்களும் இருப்பீங்க. முதல் பாட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இது நாங்க வந்து எல்லாம் அந்த தேசிய தலைவரோட ஆசீர்வாதம் உங்கள்ட்ட இருக்கு. நவமணி ஐயா நீங்களும் ஆசீர்வச்சிருங்க. ஆமா, ஒரே ஆசீர்வாதம். அடுத்து நம்ம பண்ணுவோம். ஒரு நான் வந்து வரலாறுன்னா வரலாறா இருக்கணும்ன்றதுக்கு தான் சொல்லியிருந்தேன். யாரையும் குற்றச்சாட்டு சொல்றோம் அப்படின்றதுல இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதுல இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எவ்வளவு பேர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது. 1950 தான் கொரியா வார், அது சுதந்திரத்துக்கு பின்னால நடந்ததுதான். வரலாறு தெரியாம நான் பேசல. அதனால இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியா வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாம வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு வந்து கான்ட்ரவர்சியெல்லாம் இன்னைக்கு 57 இருந்து ஒரு தினகரசாமி தேவர்னு ஒருத்தன் எழுதின புத்தகத்தை வச்சுதான் திருப்பி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படிச்சவன் எல்லாரும் படிச்சவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்ல. ஏதால தேவர் பத்தி 90 புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறது இல்ல. ஆனா தியேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா படிச்சவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க. தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனாலதான் நான் இவங்களோட வந்து சேர்ந்தேன். ஆரம்பத்துல இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருத்தம் சொல்றது வேற. ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்றதுன்னா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பாராட்டு மட்டும் பேசுறது மட்டும்தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்ல. தவறுகள் வந்தா எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்தா தான் அவர் நல்ல மாணவனா வர முடியும். அதனால இன்னைக்கு உங்களுடைய உழைப்பு வீணாயிடக்கூடாது, உங்களுடைய பேரு கெட்டு போயிடக்கூடாது. ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்புல 2 தரப்புல இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கடுத்து அரசியல் ரீதியா இருக்கு. இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோட நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். நாங்களுக்கு ஒன்றும் பயந்துகிட்டோ அதுகளோ இல்லை. முழுக்க இந்த கதைக்கு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோட உங்களோட வந்தேன். இதுல கடைசி வரைக்கும் இருப்பேன். இந்த படம் தேவர் படம் தப்பு இல்லாம வரணும். தேவர் படம் தப்பு இல்லாம வரணும். ஏற்கனவே 52 கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது. பிரமிப்பா தான் பார்ப்பீங்க. ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர், அது பண்ணி இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் அதுதான் இருக்கும். நான் செய்திகளை பார்க்கிறேன். உங்க படத்தை தயாரிப்பு சரியில்லைன்னு நான் சொல்லல, செய்திகள் சரியா இருக்கணும்னு சொல்றேன். துவக்க காலத்துல இருந்து ஒவ்வொரு தடவையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுபடி சரியா செஞ்சு கொடுக்கணும். இந்த அளவுல இதுல பூரா பாத்தீங்கன்னா அவங்க ஜெனிஃபர் மார்கரெட் வந்து பட தயாரிப்பாளராகவும் இல்லாம அதுல படத்துலயும் நடிச்சிருந்தாங்க. அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது. ஏன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார். இப்படி அவங்க குடும்பமே அதுல இருக்கு. ஒவ்வொரு முறையும் நான் சில இதுகளை பார்த்துட்டு அப்பப்ப கரெக்ஷன் சொல்லுவேன். அதுதான் நடக்கும். இது தெரியாம சும்மா பேசுறவங்களுக்கு ஏதோ கோபத்துல பேசுறதுன்றது அர்த்தம் இல்ல. இது பத்திரிகைகள்ல விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடியது. நாளைக்கு பத்திரிகைகள் எழுதிடுவான், அது கூடாதுன்றதுக்காகத்தான் இதுகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். 52 கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். அது பூரா திருப்பி திருத்தப்பட்டு வரணும்னு சொல்லி கேட்டு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. ஜெயஹிந்த்.
படம் பார்த்த தென்பகுதியில் உள்ளவனா கேளுங்க. என் பேர் மூர்த்தி தேவர். வருடந்தோறும் 25 ஆண்டுகளா பல லட்சம் பேருக்கு பசுமன் தேவர் ஜெயந்திக்கு அன்னதானம் வழங்கி உள்ளேன். என்னை விட யார் பேச முடியும்? நான் படம் பார்த்துட்டேன். நான் சொல்லணும், ஐயா அவருடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டாங்க. இந்த மேடையில் ஐயாவுக்கு அறிவுரை சொல்றதும் கிடையாது. நான் அவர் முன்னாடி வளர்ந்த பையன். என்னுடைய பேர் மூர்த்தி தேவர். படம் பார்த்தேன். அதாவது என்னுடைய தலைமுறைக்கு படம் சரியாக இருக்கு. என்னுடைய தலைமுறைக்கு ஏன் பார்வைக்கு ஐயாவுடைய வயதுக்கு நான் உணவு வகையிலும் என்னுடைய ஒரு சில விஷயங்களும் என்னுடைய மாறுபட்டுக்கும் ஐயாவுடைய வயது பார்வை அவங்களுடைய எக்ஸாக்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சத்தியமா சொல்ல எந்த தேவையான இந்த படத்தை எடுக்க முடியாது. நான் ஒன்று சொல்றேன், ஒரு இயக்குனர் நிறைய மேடையில வீட்டு இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே பிற சமூகத்துக்காரங்க. சத்தியமா நாங்க வெட்கப்படுறோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நாங்க கோடி கோடியா அன்னதானம் பண்றது விழாக்கள் இந்த படம் எடுக்கணும்னு அறிவு எங்களுக்கு இருந்துச்சா? யாராவது செஞ்ச போனத எந்த தேவரும் உலகத்தை ஒண்ணு ஒரு தேவரை கட்டிருக்காருல, நான் தேவரை பார்க்கல. ஆனா கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக என்னுடைய தாத்தா காலத்துல ஐயா நவமணி ஐயாவுக்கு தெரியும் நாங்க இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தென்பகுதியில் எங்க குடும்பத்தினர் வந்து சமூகத்துக்காக பாடுபடுவோம் என்று ஐயா நவமணி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றேன், என்னுடைய பார்வைக்கு ஐயா வந்து எக்ஸாக்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சினிமா ரொம்ப எக்ஸாக்டா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பழைய 1957க்கு வந்து நம்மளை கொண்டு போறோங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை கண்டிப்பா இந்த படக்குழுவினர் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நான் உறுதியா சொல்றேன். தென்பகுதியில ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்களை வந்து ஏன்னா இஸ் சீனியர், அவங்க ஒரு பெரிய இருக்கிறதுனால என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. சத்தியமா இல்லையா, உங்களை உதாசனப்படுத்தின இன்னைக்கு இந்த உழைப்பு இந்த மேடை உங்களுக்கான மேடை. ஏன்னா நீங்க எழுதி கொடுத்த ஒவ்வொரு வரிகளை முன்னிறுத்தி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னா கான்ட்ரவர்சியாவும் போயிருல்ல. அதனால சத்தியமா சொல்றேன், தேவரான சொல்றேன், இந்த படத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவரான பல்லாயிரம் கோடி வச்சிருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாய தொழில்கள் எவ்வளவு செய்ய முடியுமா? இன்னைக்கு செஞ்சிருக்கார். ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்கார். தென்பகுதியில் வேற சமூகத்தை சென்னை மாநிலத்தில் பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கார். அண்ணன் அரவிந்தராஜ் அண்ணன் அவர்லாம் அப்போ உள்ள ஒரு பெரிய டைரக்டர். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக சத்தியமா படம் அருமையா வந்திருக்கு. இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலனா அவன் தேவை கிடையாது நான் சொல்றேன். சும்மா மீசை முறுக்கிட்டு 3 கோடி தேவை மாதிரி இருக்கும். 3 கோடி தேவை மாதிரி போனா 1 கோடி தேவை மாதிரி தியேட்டர்ல போய் பாரு. நீ நல்ல ஆச்சாரம் தேவை இந்த படத்தை போய் தேவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. தென்பகுதியிலே குறிப்பாக தென்பகுதியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். எங்களுடைய முக்குளத்தூர் சமூகம் இந்த படக்குழுவினருக்கு நன்றி கடன் பெற்றிருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்பு சொந்த தயாரிப்புல நான் இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவராக சித்தரிக்கப்பட்டவன். எனக்கு கூட அந்த அறிவு இல்லை. நான் கெங்கை கொண்டான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் வெளியில வரப்போகுது. எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சா? தேவரையா வச்சு பண்ணணுங்கிற உணர்வு யாருக்கு இருந்துச்சு? என்னுடைய அன்பு சகோதரர் திரு SSR சத்யாவுக்கும் அதை துணிஞ்சு ஒரு தேவனுக்கு தைரியம் டைரக்டருக்கு இந்த படக்குழுவினருக்கு வந்திருக்கு. இந்த மேடை நான் சொல்றேன், பஷீர் பாய் இல்ல, இந்த பஷீர் தேவராக அழைக்கப்படுகிறார்.